அற்புதங்களையும் யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், முடிவு உடனே வராது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பயங்கரமான சூழ்நிலைக்கு வழியாக நாம் எல்லாரும் போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் சபை ஜெயிக்கும், சபை தோற்று போகாது. ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் தோற்று போக மாட்டார்கள். கைகளை தட்டி ஆமென். சபை ஜெயிக்கும். கைகளை தட்டி சொல்லுங்க. இயேசு சொன்னார், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் ஒன்றும் அதை மேற்கொள்வது இல்லை. நல்ல கைகளை தட்டி. Jesus said, I will build my church upon this rock and the gates of hate shall not prevail. Hallelujah. எதிர்ப்புகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, அவமானங்கள் உண்டு, நசுக்கப்படுதல் உண்டு. இனி வரப்போகிறதான நாட்கள் கொடிய நாட்கள், பயங்கரமான நாட்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆமென். இயேசு சொன்னதான வார்த்தைகளை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இயேசு சொன்னார், இந்த உலகத்திலே உங்களுக்கு என்ன உண்டு? ஹல்லேலூயா. ஆனால் பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, திடன் கொள்ளுங்கள். உலகத்தை ஜெயித்தவர் உங்க கூட இருக்கிறாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உலகத்தை ஜெயித்தவர் உங்க கூட உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தை ஜெயித்த என் ஆண்டவர் எங்களோடு கூட உண்டு. சபை சரித்திரத்தை எடுத்து பார்த்தா அந்த நாட்களிலிருந்து எதிர்ப்பு தான். ஹல்லேலூயா. சபைக்கு விரோதமாய். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் கூட இருந்து எவ்வளவுக்கு அதிகமாய் நெருக்கப்படுகிறோமோ, நசுக்கப்படுகிறோமோ, அந்த அளவுக்கு சபையை ஆண்டவர் உயர்த்துகிறவர். ஏன்னா சபை இட்ஸ் நாட் மேன்ஸ் ஐடியா, இட் இஸ் காட்ஸ் ஐடியா. அந்த சராசரங்களை உருவாக்கினவர் தான் சபையை, தம்முடைய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் குற்றத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று சொன்னவர். No weapons that is formed against you shall prosper. ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று வாக்கு பண்ணினவர். அவர் என்னுடைய தேவன், அவர் என்னுடைய தகப்பன், அவர் என்னோடு கூட உண்டு. அவர் என்னோடு கூட இருக்கிறபடியா அவராலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவராலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. கைகளை தட்டி praise him, glorify your name. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் எங்களை விடுவிக்க வல்லவர். சொல்லுங்க, அவர் எங்களை தப்புவிக்க வல்லவர், அவர் எங்களை சுமக்க வல்லவர், அவர் எங்களை பாதுகாக்க வல்லவர், அவர் எங்களுக்கு வழிகாட்ட வல்லவர். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும், தண்ணீரால் நிரப்பப்படும். என் குடும்பம் நிரப்பப்படும், என் வாழ்க்கை அவர் நிரப்புவார், என் ஊழியத்தை அவர் நிரப்புவார். ஹல்லேலூயா. என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன நடக்கும் தெரியாது, ஆனால் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் என்னோடு கூட உண்டு. The one who controls, one who rules over, the one who reigns over is my savior, is my deliverer, he is my strength, he is my hope, he is my provider. Hallelujah. நான் நம்புவது அவராலே உண்டாகும். கைகளை தட்டி ஆமென். நான் நம்புவது அவராலே. ஹல்லேலூயா. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், ஆனால் நாங்களோ, கைகளை தட்டி சொல்லுங்க, கர்த்தரை நம்பி இருக்கிற நாங்களோ, ஹல்லேலூயா, நல்ல கைகளை தட்டி அபிஷேகத்தில் நிரம்பி ஆவியில நிரம்பி கர்த்தரை நம்பி இருக்கிற நாங்களோ, எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து ரகம சந்தலமோதியாம்தே ரேமமதியாம்தே ரேகமியாம்தலமோதியாம்தே ரகம சந்தலமோதியாம்தா. The name of Jesus. ஒரு புதிய பலன் நிரப்பட்டும். இதுவரைக்கும் இல்லாத ஒரு பலன் நிரப்புவதாக. ஒவ்வொருவருக்குள்ளே ஒரு புதிய பலன் இறங்கி வரட்டும். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். பலத்த ஜாதியாய், பலத்த சேனையாய் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எழுப்பிக் கொண்டிருக்கிறேன். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ரகம சந்தலமோ ரேமயாம்தேலமோதியாம்தே. In the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். தூசியை உதறிவிட்டு எழும்பு என்று சொன்னீரே. பாவத்தை உதறிவிட்டு இந்த உலகத்தின் சிற்றின்பங்களை, இந்த உலகத்தின் காரியங்களை விட்டு எழும்பி ஆண்டவருக்காய் ஒரு சேனையா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எழும்புவதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய பலன், புதிய பலன் இந்த காலை நேரத்தில் ஒரு புதிய பலன் ரிசீவ் பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க ஒரு புதிய பலனை. ஹல்லேலூயா. அவருக்கென்று ஒரு சேனையா, அவருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளா. ரமசந்தலமோதியாம்தே ரேமமதியாம்தே. Glory, glorify your name.
எதை சொன்னாரோ அதை செய்து முடிக்க வல்லவர். ஆமே, சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும். சொல்லுங்க, சொன்னதை செய்து முடிப்பீ, நீர். Can we sing it again? சொன்னதை இருக்கிற இடத்துல எழுமி நின்று, ஆண்டவரே நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டி, என் கையை கொண்டு தொடங்கினது. இந்த ரெண்டு கையை ஆண்டவர் கையில கொடுத்து sing it out. ஓ என் கையை சொன்னதை சொன்னதை செய்து முடிப்பீ, நீ முடித்து தீர்க்க மட்டும் கைவிட. சொல்வோம் சொன்னதை. What you have said of God, you are faithful to fulfill. என் கையை கொண்டு ரெண்டு கையை ஆண்டவர் கையில கொடுத்து சொல்லுவோம், நிறைவேற்றுவீர். ஓ மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி. சொல்லுவோம் இயேசுவே, my God, my Savior. எதை சொன்னீங்களோ அதை நீ கட்டாயம் செய்து முடிப்பீர். உடைய வார்த்தைகள் பொய்யாய் போவது இல்லை. Your words will never fail, oh God. We believe. என்று சொல்லி ரெண்டு கைகளை உயர்த்தி மறவாமல் மறவாமல் நினைப்பவரே, இயேசையா. சொன்னதை செய்து முடித்து, விசுவாசத்தோடு கைகளை உயர்த்தி முடித்து. அது வரைக்கும் நீங்க ஓய மாட்டீங்க. எங்களை கொண்டு, என் பிள்ளைகளை கொண்டு, என் சந்ததியை கொண்டு, எங்க சபையை கொண்டு, எங்க வாழ்க்கையை கொண்டு என்ன செய்வேன் சொன்னீங்களோ, இந்த பட்டணத்திலே, இந்த தேசத்திலே அதை செய்து முடிக்க வல்லவர். கைகளை உயர்த்தி சொன்னதை ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும், நம்பிக்கை பிறக்கட்டும், அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். சொன்னதை சொன்னதை என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை. இந்த கையை ஆண்டவர் கையில கொடுத்து சொல்லுங்க, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி, தேவனுடைய ஜீவ ஒளி, அந்த வெளிச்சம் இறங்கி வரட்டும். சொல்லுவோம் என் கையை ரகம சகலமோகியாதே, என்
மறவாமல் நீ நம்ப பண்ணின கையை உயர்த்தி மறவாமல் மறவாமல் நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டு மென்மேலும் உம்மை துதிப்பேன். சங்கீதம் 71:14. கையை கொண்டு துவங்கினதெல்லாம் என் கையை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி இந்த கையை ஆண்டவர் கையில கொடுத்து உங்களில் நற்கீரை துவங்கினவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அதை நடத்தி முடிக்க வல்லவர். சொல்லுங்க, என் கையை பாதியில விட்டுட்டு போகிற ஆண்டவர் அல்ல. நம்மில் நற்கரியை துவங்கினவர் கிறிஸ்துவின் அந்நாள் பரியந்தம். கிறிஸ்துவின் அந்நாள் பரியந்தம் அதை நிறைவேற்றி முடிக்க வல்லவர். என்னோடு என்னோடு என் இயேசு என்னோடு ரகம சந்தலபோதியந்தே சொன்னதை செய்து முடிப்பே. நீ அதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த காலை நேரத்தில் நம்பனால தான் வந்திருக்கிற ஆண்டவரே. சொல்லுங்க, வயசு போனாலும் காலம் மாறி இருந்தாலும் காலம் தாண்டி போனாலும் அல்லேலூயா, அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிறவரே. ஓ, சொன்னதை சரியான நேரத்தில் செய்து முடிக்கிறவர்களோடு, என் தகப்பனோடு, என் மீட்பரனோடு என் கையை உங்க சத்தம் கேட்கட்டும். எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னவரே, வாக்கு பண்ணினவர் நீர் உண்மையுள்ளவர், நீர் பொய் உரையாதவர், சொன்னதை செய்து முடிவரைக்கும் எங்களை விட்டு விலகாதவரே, எங்களை கைவிடாதவரே, எங்கள் நீதியின் சூரியனே. நீதியின் சூரியன் எங்களுக்காய் உதிப்பார், நீதியின் சூரியன் எங்களுக்காய் உதிப்பார், நீதியின் சூரியன் எங்களுக்காய் உதிப்பார். அந்த காலத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். Hallelujah, hallelujah, amen. என் நீதியை பிரகாசிக்க பண்ணுகிற பட்ட பகல் வெளிச்சத்தை போல பிரகாசிக்க பண்ணுகிறவர் என்னோடு என்னோடு எபினேசரே. இந்நாள் வரை
நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். முடிவு பரியந்தம் அவர் சுமப்பார். Thank you. தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல் நன்றி. My God, my Savior, ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால். அது உங்க சுத்த கிருபை, உங்க தயவு. இன்னைக்கு நாங்க நிக்கிறோம்னா அது உங்க கிருபை. அவருக்கு நன்றி செலுத்தி, அவருக்கு மகிமை செலுத்தி, நான் சாவாமல் பிழைத்திருந்த கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். ஒன்றுமே இல்லாமல் இன்னைக்கு நான் நிக்கிறேன், அது உங்க சுத்த கிருபை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன். நன்றியுள்ள இருதயத்தோடு சொல்லுவோம். தீமை நினைக்கிற, பொல்லாப்பு நினைக்கிற, எங்களை கீழே தள்ள நினைக்கிற இந்த உலகத்துல நன்மை செய்கிற ஒரு ஆண்டவர். கைகளை உயர்த்தி எபினேசர், எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை உயர்த்தி நன்றி. நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், உருவாக்குவேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையை நான் உன்னை கட்டுவேன். Thank you. அவருக்கு நன்றி சொல்லி பாருங்க. அவருக்கு மாத்திரம் மகிமை செலுத்துவோம். நிறைய பேர் நான் நினைக்கிறோம், நான் சம்பாதிக்கிறதுனால, எனக்கு இருக்கிறத நான் பொறுப்புனால, பொசிஷன்னால அல்ல. வேலை செய்வதற்கான கிருபையை தருவது அவர்தான். கையை உயர்த்தி அன்றன்றைக்கான தேவைகள் யாவையும் உங்க கரம் தான் ஆண்டவரே. நாங்க நிக்கிறோம்னா அது உங்க சுத்த கிருபை. Can we sing it again? நாங்க நிக்கிறோம்னா அது உங்க சுத்த கிருபை. எதிலையும் நாங்க பெருமையை பாராட்ட கூடாது. இந்த கிருபை, இந்த தாளத்தை, இந்த தயவு, இந்த வேலை, இந்த பொசிஷன் இருக்குதுன்னா அது உங்க சுத்த கிருபை ஆண்டவரே. உங்களால உண்டானது from you, my God. நீர் நடத்தினு, your name of Jesus, my God. And கைகளை உயர்த்தி எபினேசரே, சதத்தை உயர்த்தி நன்றி. We thank you, Lord. கரு போல எபினேசர் நீதானையா.
எத்தனை பேர் நன்றி உள்ளவர்களா இருக்கிறீங்க? எபினேசர் நீதானையா. தனி சுமந்தீங்க, பாதுகாத்தீங்க. எல்ரோயி யாருமே பார்க்காத நேரத்தில் என் உள்ளத்திரைகளை அறிந்த ஒரு ஆண்டவர், உண்மையுள்ளவன் என்று நம்பி இந்த ஊழியத்தை, இந்த பொறுப்பை ஆண்டவரே, இந்த ஊழியத்தை, இந்த சபையை, இந்த ஜனங்களை தந்திருக்கிறீங்களே, கையை உயர்த்தி இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறீங்களே, கைகளை உயர்த்தி ஒரு தேங்க்யூ. இதற்கு எந்த அளவு நாங்கள் தகுதி உள்ளவர்கள் அல்ல. நன்றி 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 ஐயா. கோடி கோடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா என்று கிதியோனை பலப்படுத்தி நடத்தின அதே தேவ பலன் இந்த காலை நேரத்தில் தம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டு ஆண்டவரே, ஹல்லேலூயா, நிரப்பி அனுப்புவீராக. சுகமானே சுகமானே தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளால் இந்த காலை நேரத்தில் ஒரு சுகம், ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் மறையட்டும், விக்கனங்கள் மறையட்டும், பிசாசு நுகத்தடிகள் முறிக்கப்படட்டும். மாமா ஷாந்தலபதியாதே, இயேசுவின் நாமத்தில். Can we sing it again? சுகமானே 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 தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானே சுகமானே தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் குணமாயிருக்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. சுகமானே, ஒரு சுகம் இறங்கி வரட்டும், ஒரு விடுதலை இறங்கி வரட்டும். மக்கரோ சந்தலபதியாதே. ஓ நன்றி நன்றி. கோடி கோடி my God. இயேசுவே, தடைகளை தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடல, தள்ளாடுகிற நிலைமை வந்துச்சு, சூழ்நிலை வந்துச்சு. ஆனா கர்த்தர் என்னோடு, என் மீட்பர் என்னோடு, என் இயேசு என்னோடு. நம்பிக்கையோடு சொல்லுங்க, என் அப்பா என்னோடு. My God is on my side. ரகமஷந்தலபதியாதே. சோர்ந்து போன நேரமெல்லாம் திகையாதே, கலங்காதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். சபையே, உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை உருவாக்குவேன் என்று வாக்கு தந்து தேற்றினீரே, பலப்படுத்தினீரே. இந்த காலை நேரத்திலே, இந்த காலை நேரத்தில் ஒரு பலன், ஒரு பலன், ஒரு பலன், ஒரு பலன். ரகமஷந்தலபதியாதே, ரேகேபியாந்தலபதியாதே. நன்றி நன்றி. சத்தத உயர்த்தி கோடி கோடி இயேசுவே. Hallelujah. Praise Him, praise Him. நன்றி.
கைகளை தட்டி இதுவரைக்கும் அவர் செய்த நன்மைகளுக்காக, இம்மற்றும் நடத்தின அவருடைய வழிகள், அவருடைய பாதைகள், ஆச்சரியமான வழிகளுக்காக நல்ல விடுதலையோடு கைகளை தட்டி நன்றி, நன்றி. We thank you, we thank you, we thank you, Lord. நன்றி, நன்றி. Hallelujah. சோர்ந்து போன நேரத்திலே வாக்கு தந்து திகையாதே, கலங்காதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி எங்களை பலப்படுத்தின கிருபையே கைகளை தட்டி, கைகளை தட்டி. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 3:7-8 பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்று, பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர். ஆமென். ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிற ஒரு ஆண்டவர். கையை உயர்த்தி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். Everything he rules, everything he owns. Hallelujah. என் காலங்கள் அவர் கையில, என்னுடைய எதிர்காலம் அவர் கையில. Hallelujah. இன்னைக்கு நான் நிக்கிறேன்னா அவருடைய சுத்த கிருபை. கைகளை தட்டி come on praise him. Hallelujah. இந்த ஊழியத்தை தந்திருக்கிறானா அவர் போட்ட hallelujah தயவு, அவர் போட்ட பிச்சை. உண்மையுள்ளவன் என்று நம்பி சில பொறுப்புகளை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். உத்தரவாதமா, உத்தமமா, உண்மையா, உண்மையா. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர் சொல்கிறது என்னவென்றால், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் சபையே, கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அப்படின்னா நம்ம கிரியைகள், நம்ம செய்யறது எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு முன்பாக நம்ம எதையும் செய்யாதபடிக்கு, உலகம் எங்களை பார்க்கறாங்கன்னு எதையும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை ஊழியத்துல கற்றுக்கொண்டேன், யாரையும் திருப்திப்படுத்துறது. காலையில பாஸ்டர் சொன்னாங்க, ஹல்லேலூயா, எத்தனை பாஸ்டர் ஹல்லேலூயா நம்ம ப்ளீஸ் பண்ண முடியும்? ஒருத்தர் இவர் ஒரு திட்டத்தோட இருப்பார், இவர் வேற ஒரு இது, எல்லாரையும் நம்ம திருப்திப்படுத்த முடியாது. நம்ம நீங்களும் நானும் ப்ளீஸ் பண்ண வேண்டியதான ஒரு ஆள் இருக்கிறாரு. அவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற பரலோக தகப்பன். கைகளை தட்டி அவருக்கு முன்பாக அன்னைக்கு போய் நிற்கும் பொழுது யாரும் கூட இருக்க மாட்டாங்க. கணவன், மனைவி, ஹல்லேலூயா, கடைசி வரைக்கும் பிள்ளைகள், பாஸ்டர், ஹல்லேலூயா, என்னை நடத்தினவங்க, ரட்சிப்புல இருந்து ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ஆனா நீங்களும் நானும் தன்னந்தனியா நிற்போம். அப்போ அவர் உங்களையும் நீ பார்த்து 2 வார்த்தையை சொல்லணும். என்ன தெரியுமா? உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட. வெறும் ராகத்திற்காக மாத்திரம் அதை பாடக்கூடாது. உத்தம ஊழியன் என்று நீ ஒரு வார்த்தை கேட்டிட. எத்தனை பேர் சொல்ல முடியும்? தாவீதை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம், சவுலை தள்ளிட்டு இஸ்ரவேலின் சமஸ்தன் முதல் ராஜா சவுல் தான். எல்லாம் he had all the qualification. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். he was approved, he was affirmed, he was appointed, he was anointed. எல்லாமே இருந்துச்சு. every qualification was there. but அவர்கிட்ட ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? நான் பெருமை. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் ஆண்டவர் பொறுத்துக்குவார். ஆனா இந்த பெருமை உள்ள, நான் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். நீங்க நிறைய பேர், lot of young people இருக்கீங்க. நான் திரும்ப சொல்றேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காலி பண்ணிடுவார் ஆண்டவர். தெரியாத இடத்துல கொண்டு போய் வச்சிருவாரு. ஆமென். ஆண்டவரே எனக்கு தெரியல, ஐ அம் இன் a learning place, எனக்கு கற்றுத்தாருங்க. யார்? ஹல்லேலூயா. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்திருக்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. he gives grace to the humble. hallelujah. he gives grace to the humble, but the proud he looks from afar. தூரத்துல இருந்து அவனை பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். ஹல்லேலூயா. என் பாட்டு தான், என்னோட மியூசிக் தான், என்னோட தான், என் பிரசங்கம் தான், என்னோட ஊழியம் தான். இல்ல சார், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிறதான மெய்யான ஜீவ ஒளி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சவுல்ட்ட இருந்த போதே ஒரு காரியம் எல்லாமே I saw, I thought, I felt. ஹல்லேலூயா. அதை தான் சொல்றான். ஆமென். நான் பார்த்தேன், நான் யோசிச்சேன், நான் நினைச்சேன், எல்லாமே எவ்ரிதிங் ரிவால்வ். அதுல ஒரு காரியம் காமன் ஃபேக்டர் என்னன்னா I me myself die. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கும். ஹல்லேலூயா. அதை எடுத்துட்டா
அவர் உள்ள வந்துருவார். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் சிறுகவும் நீர் பெருகவும், நான் சிறுகவும் நீர் பெருகவும், தீபத்தின் திரியால் எடுத்தார். எந்தெந்த பாத்திரம் யார் யாரெல்லாம் அவர் கையில ஒப்பு கொடுக்கிறாங்களோ அந்த பாத்திரத்தை கடைசி வரைக்கும் கர்த்தர் சுமந்து சென்று ஆச்சரியமா இந்த பட்டணத்திலே, இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே ஹல்லேலூயா நற்கந்தங்களாய், ஹல்லேலூயா சுடர்விடுகிற தீபமாய் என் ஆண்டவர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். ஹல்லேலூயா சொல்ற எல்லாரையும் ஆண்டவர் சைட்லைன் பண்ணிடுவார். ஆமென், ஆமென். சவுல் ஆண்டவர் கீழ்ப்படியாம ரிஜெக்ட் பண்ணிட்டாரு முதல் ராஜாவை. அதுக்கப்புறம் ஒருத்தர் தெரிந்து கொண்டாரு. ஹல்லேலூயா. சாமுவேலை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, உன் தைல கொம்ப தைலத்தினால நிரப்பு, fill your horn with oil and go to Jesse's house and I will tell you. ஹல்லேலூயா. ஈசாயோட வீட்டுக்கு போ, அங்க ஒருல அவன் குமாரல்ல ஒருத்தனை பேரெல்லாம் சொல்லலாம். ஆண்டவர் ஒரு ஆளை நான் அபிஷேகம் பண்ண எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொன்னது கீழ்ப்படிஞ்சு தைல கொம்பை எடுத்துட்டு போயிட்டாரு. ஈசாயோட வீட்டுக்கு வந்தாச்சு, ஜெஸ்ஸி வீட்டுக்கு வந்தாச்சு. ஹல்லேலூயா. 7 அண்ணமார் போறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சம்பவம். 7 அண்ணமார் எல்லாரும் அந்த செரிமனிக்கு வேண்டி they cleanse themselves. ஹல்லேலூயா. அந்த நாட்களில் உள்ளதான அந்த பாரம்பரியத்தின்படி அவங்கள சுத்திகரித்து அந்த நிகழ்ச்சிக்குள்ள போனாங்க. அபிஷேக ஆராதனையில அதுக்குள்ள போறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ஆலயத்துக்கு ஆயத்தமாகி வருவோம்ல. ஹல்லேலூயா. ஆமென். நான் திரும்ப சொல்றேன், பழைய ஏற்பாட்டில் it was all everything was outward. புதிய ஏற்பாட்டில் முதல் ஆராதனையில் சொல்ல, இந்த ஆராதனை சொல்றேன். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்னது எல்லாமே he is talking anything and everything is all about heart. எல்லாம் உள்ள. பழைய ஏற்பாட்டில் இடம், ஹல்லேலூயா, வெளியரங்கமான காரியங்கள். அதனால தான் இயேசு வந்த உடனே சொன்னாரு, பரிசேயர் சதுசேயர் பார்த்து வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் அப்படின்னாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் இருதயமே மகா கேடு உள்ளதுன்னு திருக்கு. வெளியே பார்த்தா எல்லாமே சூப்பரா எல்லாத்தையும் போட்டுருக்கிறோம். ஆமென். ஹோலி. ஹல்லேலூயா. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமென். பாட்டு, டியூனு, பிச்சு எல்லாம் ராகம் எல்லாமே இருக்குது. ஆனா ஹார்ட் எப்படி இருக்குது அதை தான் கர்த்தர் பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் எல்லாமே அவுட்வர்ட் அப்பியர், அவுட்வர்ட். In New Testament it's all about inside. Hallelujah. Amen. கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. அதை யாருமே பார்க்க முடியாது. உண்மைதானா? நான் என்ன யோசிக்கிறேன், எந்த நோக்கத்தோட ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன் ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனா அவருக்கு தெரியும். எதற்காக ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன், எதற்காக கீபோர்டு வாசிக்கிறேன், எதற்காக இங்க புல்பிட்ல இருக்கிறேன், எதற்காக பாடுறேன், எதற்காக சிடி போடுறேன், எதற்காக பிரயாணம் பண்றேன். ஊழியத்துக்கு வர்றது எனக்கு எவ்வளவு கிடைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நான் கேட்டது கிடையாது. எவ்வளவு தருவீங்க, எங்க தங்க வைப்பீங்க? நோ, ஐ டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். ஹல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆமென். அப்படிதான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். யங் பீப்புள், ஐ வாண்ட் டு சேலஞ்ச் யூ. ஹல்லேலூயா. எதையும் எதிர்பார்த்து போகாதீங்க. நம்ம கை எப்பவும் அங்க மாத்திரம் நோக்கி இருக்கட்டும். ஹல்லேலூயா. இந்த சர்ச் பெரிய சபை சின்ன சபை இல்ல. ஹல்லேலூயா. என்னை நடத்துகிறவர் அவர், என்னை சுமப்பவர் அவர், என்னை பயன்படுத்துகிறவர் அவர், எனக்காய் பரிந்து பேசுகிறவர் அவர். எங்க இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. He is my provider, he is my everything. He will take care of everything. எல்லாரும் பயங்கரமா வந்தாங்க. அண்ணமாரெல்லாம் எலியாப் அபிநதாப் ஒரு இடத்துல தீர்க்கதரிசியை ஏமாந்துட்டாரு. எலியாப் அபிநதாப் பார்த்தா பாட்ட சாட்டமா உயரமா ஹைட்டா இவனாதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தைல கொம்பை எடுத்துட்டு ஊத்த போயிட்டாரு. ஆண்டவர் மண்டையில தட்டி சொல்றாருப்பா, நீ வெளியே தான் பாக்குறப்பா. ஹல்லேலூயா. நீ ஹைட்டையும் வெயிட்டையும் தான் பாக்குற. நகை கழட்டதையும் ஷூவை கழட்டதையும் வெள்ளை போட்டிருக்கிறதையும், ஹல்லேலூயா, அழகா பிச்சில் பாடுறதையும், அழகா கீபோர்ட். நான் ரொம்ப வருஷமா கீபோர்ட் வாசிச்சது, இப்பதான் வாசிக்கிறது. தேங்க் காட் ஃபார் ஆல் தீஸ் யங் பீப்புள். அவங்களுக்காக நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. பாஸ்டர் மகன், என்னுடைய அண்ணன் பையன் அபிஷேக், ஹல்லேலூயா, என் ஃப்ரெண்டோட பையன், ஆல் த யங் பீப்புள் நல்ல கைகளை தட்டி. இஸ் 10th யுவர் சன், 10வது தானே படிக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஃபெய்த்ஃபுல்லா இருந்தா போதும், கர்த்தர் உயர்த்திடுவாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். I thank God for all these young people. Hallelujah. நாளைக்கு இவங்க தான் தலைவர்கள், இவங்க தான் லீடர்ஸ். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா இங்க இருக்கிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்துவார். இங்க இருக்கிறதான ஒவ்வொருவரையும் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லானது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒதுக்கப்பட்டிருக்கலாம், தள்ளப்பட்டிருக்கலாம், நசுக்கப்பட்டிருக்கலாம். ஹல்லேலூயா. எந்த இடத்துல தள்ளப்பட்டீங்களோ, நசுக்கப்பட்டீங்களோ, புறக்கணிக்கப்பட்டீங்களோ, அதே இடத்துல உங்க தலையை நிமிர பண்ணுகிற ஒரு இயேசு
ஒரு இயேசு உங்கள் நடுவே, உங்கள் நடுவே, உங்கள் நடுவே. He is in the midst of you. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் அவர் உங்கள் நடுவே. அவர் நம் நடுவே, சபையே நம் நடுவே. நம்ம யார்கிட்டயும் ரெக்கமெண்டேஷன் போக வேண்டியதில்லை. We don't need to prove to anybody. Hallelujah, hallelujah. அவர் நம்மை நிரூபிப்பார். ஆமென். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையா? உத்தம ஊழியன். அதான் நான் ஜெபம் பண்றேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கையை உயர்த்தி உண்மையா ஓடணும் ஆண்டவரே. யாரையும் பார்த்து ஓடக்கூடாது, யாருக்கிட்டையும் எதிர்பார்த்து ஓடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் பாஸ்டர் சொல்றாங்க, யாரையோ பார்த்து மாடல், நமக்கு மாடல் இயேசு ஒருத்தர் தான். ஆமென். வாலிப தம்பி, ஹல்லேலூயா. நமக்கு மாடல், உங்களுக்கு ஒரு மாடல் அப்படின்னா, மாடல்னா புரியுதுல்ல? ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்மாதிரினா இயேசு ஒருத்தர் தான். கை ஒருத்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை பார்த்து நம்ம ஓடுவதற்கு. ஹல்லேலூயா. மனுஷனை பார்த்தனா மனுஷன் எல்லாரும் we all fail, but he will never fail. யார் ஸ்டைலையும் நம்ம ஹல்லேலூயா பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். நம்ம ஏன்னா நீங்க ஒவ்வொருவரும் தனித்துவம் வாய்ந்தவர்கள். உங்க பாஸ்டர் பாடுற மாதிரி பிரசங்கம் பண்ற மாதிரி என்னால பண்ண முடியாது. கை ஒட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் மேல வச்சிருக்கிற தேவன் வச்சிருக்கிற கிருபையும் அபிஷேகமும் வித்தியாசம். ஹல்லேலூயா. 20 வருஷம் ஆச்சு. இத்தனை ஆயிரமான ஆத்துமாக்களை கர்த்தர் தந்திருக்கிறார். சாதாரண விஷயம் கிடையாது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. உண்மையுள்ளவன் என்று கருதி இந்த பொறுப்பு ஆண்டவர் தந்திருக்கிறார். அதே போலதான் அநேகரை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும் நாட்கள் வரப்போகிறது. Hallelujah. Don't waste your time, don't waste your season. Hallelujah. இவங்களை அவங்கள பார்த்துட்டு ஓடிட்டே இருக்காதீங்க. அவரை பார்த்து பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி ஓடுகிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, லக்கை நோக்கி ஓடுவேன். ஆமென். ஃபெய்த்ஃபுல்லா இருந்தா போதும், இருக்கிற இடத்துல கர்த்தர் உயர்த்துவார். அவர் நாள் வரும்பொழுது நமக்கு யார் ரெக்கமெண்டேஷன் தேவையில்லை. ஹல்லேலூயா. எந்த லெட்டரும் தேவையில்லை. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். பைபிள் காலேஜ் படிக்காமே இன்னைக்கு நிறைய பேர் பைபிள் காலேஜ் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிறாங்க. ஏன்னா நான் வெளிநாடு போகிறேன், அமெரிக்கா போகிறேன், சர்டிஃபிகேட் வேணும். அதுக்கு போய் வீட்டில் போய் அபிஷேகம் பண்ணுற பாஸ்டர்மார்களும் உண்டு. ஹல்லேலூயா. டாக்டருக்கே நான் படிக்க மாட்டேன், ஆனால் எனக்கு டாக்டர் சர்டிஃபிகேட் கிடைக்கணும், வேணும். அது எவ்வளோ கேவலமாக இருக்குது பார்த்தீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் சொன்னாங்க, நான் பைபிள் காலேஜ் படிக்க வந்தேன் சில வருஷம் சர்ச் ஆஃப் காட்ல. ஹல்லேலூயா. ஆமென். கை உயர்த்தி எதற்குமே we need to pay the price. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கரையை செலுத்தாம இன்னைக்கு இந்த புல்பிட்ட ஆண்டவர் தந்திருக்க மாட்டார். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உள்ள வாலிபர்கள் அப்படிதான் நிறைய பேர். ஹல்லேலூயா. எனக்கு திருமணம் ஆகுது, அதனால எனக்கு ஒரு ஆர்டினேஷன் கொடுங்க. ஹல்லேலூயா. ஆர்டினேஷன் should come from the Lord. ஹல்லேலூயா. அழைப்பு கர்த்தரிடத்துல இருந்து வரணும். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அதற்கு கரையை செலுத்தாம don't only ask for the certificate. பரிதாபமான நிலைமை. அதற்கு ஒத்து போகிற சில ஆட்களும் சில ஆர்கனைசேஷன் சில பாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. பரவாயில்ல, ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு முதிர்ந்த ஆட்களுக்கு கொடுக்கறது வேற விஷயம். ஆனா இன்னைக்கு தோணாந்துருத்தி கொஞ்சம் ஊழியத்துல கொஞ்சம் பாட்டு கொஞ்சம் மியூசிக் தெரிஞ்ச ஆட்கள் எல்லாம் இன்னைக்கு சர்டிபிகேட் வாங்கிட்டு பண்ற. I don't want to say all those. I pray that God will help us. Amen, amen, hallelujah, amen. நிறைய பேருக்கு அதற்குரிய கரையை செலுத்துவதற்கான மனம் இல்லை. ஆனா எனக்கு ஆர்டினேஷன் வேணும். Thank God for these men of God. Hallelujah. டாக்டர் ஆகணும்னு ஆசை, ஆனா நான் படிக்க மாட்டேன். சர்டிபிகேட் மாத்திரம். அது எப்படி சார் கிடைக்கும்? ஒரு நாள் கிடைக்காது. இட் இஸ் கால்டு ஃபேக். ஹல்லேலூயா. ஆமென். உலகத்தை ஏமாத்திடலாம் சார், ஃபாரின் கண்ட்ரீஸை ஏமாத்தலாம், ஆனா ஆண்டவரை ஏமாற்ற முடியாதுல்ல. அந்த அழைப்பு மேல இருந்து வரணும், அந்த அபிஷேகம் என் மேல இருக்கணும். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சாமுவேல் ஊத்த போயிட்டார். ஆண்டவர் மண்டையில தெரிய சொல்றார், நீ ஹைட்டையும் வெயிட்டையும் தான்ப்பா பாக்குற, ஆனா நான் உள்ளத்தை பாக்குறேன்ப்பா. ஹல்லேலூயா. நான் உள்ளத்தை பாக்குறேன்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பாஸ்டர் ஒய் வெஸ்லி, ஹல்லேலூயா. ரொம்ப வருஷமா எனக்கு ஒரு மூத்த நான் மதிக்கிற ஒரு தேவ மனுஷன். அவரை பெருசா, அவங்க குடும்பம் பெருசா, அவருடைய ஊழியம் எல்லாம் நமக்கு பெருசா தெரியாதுனால அவருடைய பாடல்கள் இன்னைக்கு உலகத்தை அசத்தி கொண்டிருக்கிறது. கைகளை தட்டி. காரணம் அவர் மேல இருக்கிறதான அபிஷேகம். சாதாரணமான ஒரு எளிமையான தாழ்மையில ஒரு தெய்வ மனுஷன்.
அவருடைய பாடல்கள் இன்னைக்கு அநேக தேசங்களில் உலகத்தை அசைத்துக் கொண்டிருக்கிறது. கைகள் வைத்து ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சாமுவேல் கேட்கிறாரு, இவ்வளவுதானா, வேற யாரும் இல்லையா? அப்பா சொல்றாரு, ஒருத்தருக்கான், ஐ டோன்ட் திங்க், அப்பாக்கே நம்பிக்கை இல்லை. அவன் யாரு? தாவீது. சாமுவேல் சொன்னாரு, அவன் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நான் உட்கார மாட்டேன். உடனே ஆள் அனுப்புனாங்க. தாவீது என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாரு? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு. பட் he was faithful. அண்ணமாரெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு தங்களை சுத்திகரித்து முறைமையின்படி, யூத முறைமையின்படி தங்களை சுத்திகரித்து they cleansed and they walked inside. சுத்திகரித்து வந்திருந்தாங்க. ஆனா தாவீது உள்ள வந்தவனே ஆண்டவர் சொன்னாரு, இவன் மேல தைல கொம்ப ஊத்து அப்படின்னு. கைகளை தட்டி, ஏன்னா இவன் ஏற்கனவே சுத்தி தேவ சமூகத்திலே தன்னை சுத்திகரித்து கொண்டவன். கைகளை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி. already he was prepared. Hallelujah. Even though this is the man for this hour. Even though this is the man for this hour. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நீதான் அந்த மனுஷன், நீதான் அந்த மனுஷி. இந்த சமயத்திற்கு, இந்த காலகட்டத்திற்கு உன்னை விட்டா வேற ஆள் இல்ல. Don't waste your time. Don't waste your season. You are that man for Coimbatore. இந்த பட்டணத்தில் எழுப்புதல் வருவதற்கு கர்த்தர் உங்களை தான் தெரிந்தெடுத்திருக்கிறார். கைகளை தட்டி, இந்த சபையை உங்களை என் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி. மக்கோரோ சந்தலபதியாந்தே ரேபபதியாந்தலலரமோ. ஹல்லேலூயா. நெகேமியா அலங்கத்தை கட்ட வேண்டும் என்று தரிசனத்தோடு வந்த பொழுது கோரசா சேர்ந்து சொன்னாங்க, நாம் சேர்ந்து கட்டுவோம். சொல்லுங்க பார்க்கலாம். தனி மனுஷனா ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா நம்ம சேர்ந்து, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாம் சேர்ந்து. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம சேர்ந்து. கோரசா சொல்றாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து கட்டுவோம். கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எழுப்புதலுக்கு ஒரு மனுஷன் அல்ல, திரள் கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி ஆமென். அந்த தேவன் தேடும் மனிதன் நான் தான், அந்த மனுஷி நான் தான். சொல்லுங்க, கைகளை தட்டி ஆண்டவரை எங்களை பயன்படுத்துவோம். தாவீது உள்ள வந்த உடனே இவன் தான் அபிஷேகம் பண்ணும். இந்த தாவீதை குறிச்சு அப்போஸ்தலர் 13:22 ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயத்திற்கு ஏற்ற, listen to this, என் இருதயத்திற்கு ஏற்ற ஒருவனை நான் தெரிந்து கொண்டேன். அப்புறம் நம்ம அதோட தான் நிற்குவோம். ஆனா அங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் கிடையாது, கமா போட்டு எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். English Bible says, I've chosen a man after my own heart, and there's a comma, he will do everything that I want him to do. Who says that? Jesus. God says he will do everything that I want him to do. நான் விரும்புகிறதை நான் விரும்புகிறத செய்யறேனா இல்ல கர்த்தர் விரும்புகிறத நான் செய்யறேனா? That's a question. Hallelujah. எனக்கு இஷ்டமான ஆராதனை. Hallelujah. எங்கேயோ இருந்து சினிமால இருந்து எங்கேயோ பார்த்துட்டு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் Hallelujah பெரிய பிரச்சனை என்னன்னா, ஆண்டவருக்கு கொடுக்கிறது பெஸ்ட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பெஸ்ட் சொல்றேன்னா, மியூசிக்ல, லைட்ல, எல்இடில, Hallelujah தப்பு இல்லைங்க. Hallelujah. என் மியூசிக், என் ஸ்கில்ஸ், என் கார்ட்ஸ் அதில் தான் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றது. ஆனா ஆண்டவர் விரும்புகிற பெஸ்ட் அது இல்லை. உங்கள் சரீரங்களை தேவனுக்கேற்ற ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பதே, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பரிதாபம் என்னன்னா, அங்க சண்டே இங்க வாசிப்போம், வாரம் முழுவதும் சினிமால வாசிக்கிற ஆட்களை கொண்டு வந்து, பிகாஸ் தே ஆர் பெஸ்ட் பீப்புள், அவங்களை கொண்டு வந்து என் ஆண்டவருக்கு பெஸ்ட் கான்சர்ட், பெஸ்ட் மியூசிக் நான் கொடுக்குறேன். God will never accept those kind of strange fires. Amen. What kind of music you sound you produce, that kind of spirit you attract. எப்பேற்பட்டதான சத்தத்தை நம்ம எல்லாருமே சத்தம் தான், எல்லா இதுலயும் பார்த்தா தெரியும் நமக்கு இல்ல. நம்மளும் சத்தம் போடுறோம். ஹalleluya. மற்ற நம்முடைய மதத்தார் அவங்களும் சத்தம் போடுறாங்க. பீட்ஸ் பார்த்திருக்கீங்களா? Hallelujah. Because what kind of sound you produce, that kind of spirit comes. Amen. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த நாட்களிலே. Hallelujah. இதுவும் பரவாயில்ல அதுவும் பரவாயில்ல இல்ல சார், cannot compromise. Hallelujah. ஆண்டவர் சொன்னாரு, கானானியரோட சம்பந்தம் கலவாதிருங்கள். Hallelujah. கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். God doesn't allow the mixing. Amen.
ஹல்லேலூயா. சம்பந்தம் கலக்கிறது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அவருக்கு கொடுக்க வேண்டியதான ஆராதனை சுத்தமுள்ள பரிசுத்தமுள்ள. கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பெஸ்ட்ங்கிற பேர்ல எல்லாத்தையும் கூப்பிட்டு இல்லைங்க, ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக இந்த கடைசி நாட்களில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அபிஷேகம் பெற்றதான பாத்திரத்திலிருந்து வருகிறதான ஹல்லேலூயா அந்த ஆராதனையை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். நான் யாரையும் தவறா நான் சொல்ல, ஹல்லேலூயா, இவங்க ஆகாதவங்கன்னு நான் சொல்ல, ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் விரும்புகிறதை ஹல்லேலூயா நம்ம கொடுக்கிறோமா? ஆண்டவர் சொல்றாரு, நான் விரும்புகிறதை இவன் செய்வான். இன்னைக்கு சொல்ல முடியுமா, என் ஆண்டவர் விரும்புகிறதை நான் கொடுப்பதற்கு? ரெண்டு கையை உயர்த்தி ஆமென் சொல்றாரு. அந்த வசனத்துல உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், though you have little strength, பெருசா ஆண்டவர் ஒன்றும் கேட்கல. ஆமென். இந்த இடத்துல இந்த வசனத்துல உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் சபையே, நீ என் நாமத்தை, ரெண்டு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. You have not denied my name, you have kept my word. Amen. என் நாமத்தை மறுதலியாமல் முதல்ல, இரண்டாவது என் வசனத்தை கை கொண்டபடியால். கைகளை தட்டி, கைகளை தட்டி. என் நாமத்தை மறுதலி போராட்டம் இருந்தது, நெருக்கம் இருந்தது, பாடுகள் இருந்தது. ஆனா என் நாமத்தை மறுதல் இல்லாம you stood in the midst of the struggles, you stood. Therefore I've set an open door before you. திறந்த வாசலை உனக்கு முன்பாக. அதனால ஆண்டவர் சொல்றாரு, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. என் நாமத்தை மறுதலியாமல். போராட்டம் வந்துச்சு, நெருக்கம் வந்துச்சு, பாடுகள் வந்துச்சு, உபத்திரம் வந்துச்சு, அதுல வேண்டாடா அப்படின்னு விட்டுட்டு ஓடல. என் நாமத்தை மறுதலியாம என் வசனத்தை கை கொண்டபடியால். கம்ஃபர்ட் சர்ச், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஒருவனும் அதை பூட்ட முடியாது, ஒருவனும் அதை பூட்ட முடியாது. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா 54:2-3 ஆண்டவர் சொன்னதான வார்த்தை, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி, உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். This is your time, this is your season. Get ready for the new season. Church, get ready for the new season. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். ஆண்டவருடைய வார்த்தையின்படி கைகளை தட்டி ஆமென், ஆமென், ஆமென். மேற்கு கிழக்கு பரம்புவா என்றீரே, பூமியின் தூளை போ. நம்புறவங்க கையை உயர்த்தி. You said you will fulfill, oh God. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவு yes. அப்போ அண்ணனு ஏமாத்திட்டு ஓடுறான், தப்பி போடுறான். இவன் நினைச்சான் குறுக்கு வழியில எல்லாத்தையும் சம்பாரிச்சிடலாம், சீக்கிரமா மேல வந்துடலாம். ஒரு நாள் அப்படி வர முடியாது சார், படிப்படியா தான். ஹல்லேலூயா. there is a process. சில ஆட்கள் நினைக்கிற பிள்ளை பெறுவதற்கு, பெற்றெடுப்பதற்கு எவ்வளவு நாள் ஆகுது? 10 மாசம். ஒரே மாசத்துல வந்துச்சுன்னா என்ன ஆகுது? ஒண்ணுமே வளர்ந்துருக்காது. அதே போலதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் உண்டு, எல்லாத்திற்கும் ஒரு காலம் உண்டு. அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிறவர் அந்த காலத்திற்காக. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். தப்பி ஓடுறான். அவனை பார்த்து ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்துச்சு. தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களாக இருந்தார்கள். கர்த்தர் அதற்கு மேலாக நின்று, அப்படின்னா உங்க எல்லா நிலைமைக்கும் மேலாக கர்த்தர் இருக்கிறார் என்று அர்த்தம். Whatever you're going through, your God is over you. Your God is with you. Hallelujah. நம்பறவங்க கைகளை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க. நான் போகிற எல்லா பாதையிலும் என் ஆண்டவர் என்னோடு, என் தகப்பன் என்னோடு, என் மீட்பர் என்னோடு.
ஹல்லேலூயா. சன்பலாத்துகள் எழும்பலாம், தொபியாக்கள் எழும்பலாம், கெர்ஷேமிகள் எழும்பலாம். பார்க்கலாம். ஒரு கூட்டம் சொல்லுச்சு, இவங்க எப்படி ஆலயத்தை கட்டலாங்க பாப்போம், இவன் எப்படி அலங்கத்தை கட்டுறான் பாப்போம். ஹல்லேலூயா. கெர்ஷே ஒருத்தன் சொல்றான், ஒரு நரி ஏறி போனாலும் இவன் இடிஞ்சு விழுந்துரும். இன்னொருத்தன் சவால் வர்றான், there will be people, hallelujah, who doesn't want to see your growth. But I want to tell you, there's a living God. There's a living God who called you even before you were formed in your mother's womb. Hallelujah. He says, I've summoned you, I've called you, I've chosen you. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இஸ்ரவேலே, சபையே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. யார் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை என்று சொல்லுகிறவர் கர்த்தர். ஆண்டவர் சொல்றார், இது உன் சீசன், இது உன்னுடைய நேரம். This is your time. It's your time. This is your time. This is your season. Don't miss your season. Hallelujah. Don't miss your season. உங்க காலத்தை, உங்க நேரத்தை இழந்து போகாதீங்க. ஆமென். ஆமென். இந்த இடம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது என்று சொல்லி அதற்கு ஒரு பெயர் வச்சான். என்ன தெரியுமா? ஹேல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, பரலோகத்தின் வாசல். ஹேல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, பரலோகத்தின் வாசல். சொல்லுவோம், மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு வரம்பு வாய. இந்த சபை, இந்த ஊழியம், என்னுடைய வாழ்க்கை என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பூமியின் தூளை போல் சந்ததி பெருடும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட, என்னையும் என் ஊழியத்தையும் என் குடும்பத்தையும் கைவிடாத ஒருவர் உண்டு. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே. கைகளை தலைக்கு மேலாக தட்டி, சொன்னதை செய்யும் அளவும் இயேசுவே கைவிடவே மாட்டி. ஓ, சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே. சொல்லுவோம், சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டி. ஏல்வத்தே, ஏல்வத்தே, இரு வானத்தின் வாசல். ஏசையா, பரலோகத்தின் வாசல். ஏல்வத்தே, ரகம சந்தலமுதியாத்தே லலலலமோ மகுரு சந்தலமுதியாத்தே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சன்னதிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்கால். நம்புறவங்க கைகளை தட்டி, என்ன மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு வாசலாய் வாய்க்காலா மாற்றுவீராக. ரகம சந்தலமுதியாத்தே. இயேசுவின் நாமத்திலே என் ஆண்டவர் அதை செய்து முடிக்க வல்லவர். வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டி. ஏல்பத்தே, ஏல்பத்தே, இது வானத்தில். பரலோகம் திறக்கப்பட்டிருக்கட்டும், பரலோகம் திறக்கப்பட்டிருக்கட்டும். இந்த சபைக்கு, இந்த ஊழியத்திற்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு திறக்கப்பட்ட ஒரு வானம். We speak an open heaven of God. திறக்கப்பட்ட ஒரு வானம். Hallelujah. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை
மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. கைகளை தட்டி நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? சொல்லுங்க. நீ செய்ய, தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஓ தேவரி, நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவரி உமக்கொப்பான தேவன், தேவரி ஓ தேவரி சகலமும் செய்ய. கைகளை தட்டி சொல்வோம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை சொல்லுவோம். My God, my Savior, உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே. இப்ப நீங்க மாத்திரம் பாடுங்க. என் நாட்கள் முடியும் வரை, என்ன சத்தத்தை உயர்த்தி என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ரெண்டு கைகளை தட்டி விடுதலையோடு ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. என்ன வந்தாலும் அவரை நம்புவேன். எதிரி ஏளனமாய் என்னை பேசினால், எனக்கு விரோதமாய் எழும்பினார், சன்பல்லாத்துக்கள் தொபியாக்கள் எழும்பினார், ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு இந்த காலை நேரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் கைகளை உயர்த்தி, சத்துரு சிரிக்கையில் ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக, என் பந்தி அளவு பெரு. தாவீது அது சொன்னது. சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, என் எதிரி பெருக பெருக, என் பந்தி அளவு பெருகும். நான் துதித்து பாடும் போது சிறைச்சாலை திறக்கும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. சத்தம் எழும்பட்டும். அல்லேலூயா.
உங்க சத்தம் உயரட்டும். No matter what comes, what happens, I know that my Redeemer is alive, my Savior is alive. Hallelujah. Suddenly we are heaven will be glorified, heaven will be lifted up. இயேசு உயர்த்தப்படுவீராக. என் உயர்விலும் என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். நீங்க மாத்திரம் சொல்லுங்க. என் உயர்விலும் என் தாழ்விலும் சொல்லுங்க. என் உயர்விலும் மறுபடியும் சொல்லுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க. என் உயர்விலும் எந்த நிலைமையா எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சொல்லுங்க. என் உயர்விலும் ஒண்ணுமே இல்லைனாலும் அவரை துதிப்பேன். எல்லா நேரத்திலும் அவரை துதிப்பேன். யூதாஸ் மாதிரி அவரை மறுதலிச்சு போக மாட்டேன். அவருக்காக சாட்சியா இருப்பேன். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நிற்பேன். எதிர்ப்பு உண்டு, போராட்டம் உண்டு, அவமானம் உண்டு, அதன் மத்தியில நிற்ப ஆண்டவரே. சாட்சியா நிக்கணும். கையை உயர்த்தி சொல்லுங்க. ரகம சந்தலபோ. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா. அதே நேரத்தில் ஆழியின் விளிம்பிலும் எல்லா நிலைமையிலும் மனரமியமாயிருக்க எனக்கு கற்றுத்தாங்க. போதும் கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்ற வார்த்தை நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றுடைய வார்த்தை. நான் உயர போகும்போது எல்லா நேரத்திலையும் எல்லா நிலைமையிலும் உம்முடைய வார்த்தையை மாத்திரம் பெருக்கிக் கொள்ளணும் ஆண்டவரே. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். சொல்லுங்க. என் உயர்விலும் கர்த்தர் இதை கவனிக்கிறார். என் உயர்விலும் யோபு சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் உயர்விலும் என் தாழ்விலும். ஆனா எந்த நாளும் தீமை மாத்திரம் நான் செய்யக்கூடாது. யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு முன்பாக உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை, சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. எரிந்து கொண்டே எப்போதுமே என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரே,
இந்த ஒரு வாழ்க்கை இருக்கிற இடத்துல அப்படியே ஒருவேளை உட்கார்ந்து இல்லைன்னா முழங்கால் படிக்கிட்டு இருக்கிற இடத்துல எல்லாரும் இந்த ஒரு வாழ்க்கை உங்க கரத்துல கொடுக்கிறேன். I give it. உட்கார்றவங்க நீங்க அப்படியே உட்கார்ந்துக்கங்க. இந்த ஒரு வாழ்க்கை உங்க கையில கொடுக்கிறேன். என்ன கொண்டு எங்களை கொண்டு இந்த நாட்கள்ல இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும்னு விரும்புறீங்களோ ஆண்டவரே அதோ நீர் செய்து முடிக்க வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எங்களுக்கு கொஞ்ச நாட்கள் தான் இருக்குது. அங்க வந்து நிற்கும் பொழுது என் திறமை, என் தாளந்து இதை நம்பி இந்த ஊழியம் இல்லை ஆண்டவரே. நாங்க கேட்டது போல யாரையும் திருப்திப்படுத்துவதற்காக அல்ல, பரலோகத்தை திருப்திப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழணும். அதை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். அதுதான் எங்களுக்கு தேவை. அன்னைக்கு வந்து நிற்கும் பொழுது well done good and faithful, that's what I want to hear. 10 கன்னிகைகள் வந்திருந்தாங்க. எல்லாரும் அவருடைய வருகைக்காக ஆயத்தமானாங்க. ஆயத்தமாய் தான் வந்தாங்க. அதுல 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தி உள்ளவங்க விளக்கையும் கொண்டு வந்தாங்க, அது கூட எக்ஸ்ட்ரா ஆயிலையும் கொண்டு வந்தாங்க. எக்ஸ்ட்ரா ஆயில் represents your preparedness. உன்னுடைய ஆயத்தமாக்குதலை எண்ணெய் குறிக்கிறது. ஆயத்தமா வர்றது preparedness. 5 பேர் ஆயத்தமா வந்தாங்க. What if something happens? மணவாளன் வர தாமதிச்சா என்ன ஆகும்? அதனால prepared-ஆ வர்றாங்க. ஆயில் என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொண்டு வராங்க. ஆயில் represents your preparedness. எண்ணெய் உன்னுடைய ஆயத்தத்தை குறிக்கிறது. எல்லாரும் அவருடைய வருகைக்கு போக ஆசைதான். ஆனா நான் ஆயத்தமா இருக்கிறேனா? இன்னைக்கு பரலோகம் உங்களை என்னை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? இவன் என் நேசகுமாரன். இயேசு ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனேயே வானம் திறக்கப்பட்டு ஒரு ஊழியமா ஆரம்பிக்கல, பிரசங்கம் செய்யல. ஆமென். லாசரு வெளியே வரல, கானா ஒரு கல்யாணம் அற்புதம் நடக்கல, பிரசங்கம் ஆரம்பிக்கல, ஒண்ணுமே செய்யல. 12வது வயசுல இயேசுவை குறித்து ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் 18 வருஷம் அப்ஸ்கியூரிட்டி, ஒண்ணுமே இயேசுவை குறித்து ஒண்ணுமே தெரியாது. 30 வருஷம் அமைதியா இருக்கிற. 3 வருஷம் ஊழியம் செய்வதற்கு அவருடைய ப்ரிப்பேர்னஸ் எத்தனை வருஷம் தெரியுமா? யங் பீப்புள் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். 3 வருஷம் இயேசு இந்த பூமியில ஊழியம் செஞ்சார். ஆனா எத்தனை வருஷம் ஆயத்தமாக்கினார் தெரியுமா தன்னை? அந்த 3 வருஷம் ஊழியத்திற்கு எத்தனை வருஷம்? 30 years. நத்திங். 12 வயசுல ஒரு இடத்துல பாக்குறோம், ஆலயத்துல, ஜெப ஆலயத்துல அவங்க அம்மா அப்பா மிஸ் பண்ணிடுறாங்க, அந்த இடத்துல நிக்கிறார், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 18 years of obscurity. Nobody knows where he was. I know he was obedient to his parents. தன்னுடைய தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படிதல் உள்ளவராய். ஹalleluya. முதல் ஆராதனையில பாஸ்டர் சொன்னாங்க, யோசேப்பு செய்ய வேண்டியதை செஞ்சான், அவன் அமைதியா இருக்கல. நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். ஹalleluya. கர்த்தர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். அவர் செய்வார். நான் பாட்டுக்கு நான் இஷ்டம் போல இருந்தேனா அவ்வளவுதான். ஹalleluya. ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆமென். ஆமென். 30 years Jesus waited. Don't look for position, don't look for power. நிறைய பேர் எனக்கு இந்த சேர் வேணும், இந்த சிசி கமிட்டியில் வரணும், நிறைய பேர் ஹalleluya வந்து எதுக்கு இருக்கிறதையும் உடைச்சு போடுறக்கா? ஹalleluya. ஆமென். ஆமென். ஒரு மூலையில ஒண்ணுமே இல்லைனாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேறிட்டு பரலோகத்துக்கு போயிடணும். கைவர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஆமென். எனக்கு எங்க சர்ச்சில் எங்க பாஸ்டர் ஒண்ணுமே கொடுக்கலன்னா, மைக் கொடுக்கிறாரோ, கீபோர்ட் கொடுக்கிறாரோ, பொசிஷன் சிசில இடம் கிடைக்குதோ, மீடியால கிடைக்குதோ இல்லையோ, even if I don't get anything, hallelujah, hallelujah, I need a place in heaven. பரலோகத்தில் எனக்கு ஒரு இடம் தேவை. வாலிபர்கள் சொல்லுங்க ஹalleluya, hallelujah. நான் சொல்றேன், தாவீது அதற்கு உதாரணம். எங்க இருந்தாலும் கர்த்தர் தூக்கிட்டு வந்துருவார். கைவர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Don't try make your way, hallelujah. கைவர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நம்ம கேட்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, பரலோகம் நம்மை குறித்து சாட்சி சொல்லணும். 30 வருஷம் காத்திருந்தாரு. ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே நீ போ. முதல் நாள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஆண்டவர் எங்க கொண்டு போனார் தெரியுமா? இயேசுவை எங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மினிஸ்ட்ரி எங்க கொண்டு போனார் தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? அதுக்கு முன்னாடி எஸ், அப்புறம் சொல்லுங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டே எங்க தெரியுமா? ஜோர்டன் நதிக்கரைக்கு கொண்டு போனாரு. யோர்தான் நதிக்கரைக்கு கொண்டு போனார். எதற்கு சொல்லுங்க? இயேசுனுடைய முதல் நாள் ஊழியா அங்கதான் போறாரு. அங்க போனா ஒரு கும்பல் லைனா நின்றுருக்காங்க. போய் கேட்கிறாரு, சார் இது என்னது கூட்டம் அப்படின்ட்டு. அப்போ என்ன சொன்னாங்க தெரியுமா? எல்லாரும் என்ன சொன்னாங்க? ஞானஸ்தானம் தான் சொன்னாங்களே. என்ன அந்த ஞானஸ்தானுக்கு ஒரு பேர் இருந்துச்சு. யாராவது சொல்ல முடியுமா? எனிபடி? யாராவது சொல்ல முடியுமா? அது என்ன ஞானஸ்தானம் தெரியுமா?
பரிசுத்த ஆவியானவர் ஜலத்திலாம் இல்ல. எஸ் எஸ், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற a baptism of repentance. நல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். baptism of repentance, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம். நான் இப்போ கேள்வி கேட்கிறேன், இயேசுநாதர் என்ன சார் மனம் திரும்பணும்? மனம் திரும்பணுமா? அவர் மனம் திரும்பணுமா? எங்க இருந்து வந்தாரு? பரலோகத்திலிருந்து வந்தவர் தேவகுமாரன். அவர் மனம் திரும்பணுமா? ஹalleluya. think about that. யோசிச்சு பாருங்க. ஆனாலும் அந்த லைன்ல போய் நின்னுட்டு ஆமென், மக்கள் ஒரு மாதிரி வித்தியாசமா தான் பேசுவாங்க. பரவாயில்ல, என்ன தேவ நீதியை நிறைவேற்றணும். கைவர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உலகம் என்னை பார்த்து வேற மாதிரி பிராண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, அவருக்கு முன்னாடி சாட்சியா நான் நிக்கணும். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ரெண்டு காரியம் என்ன தெரியுமா? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஹalleluya. கைகளில் மாசு இல்லாதவன் இருதயத்தில் சுத்தம். ஹalleluya. கையை உயர்த்தி இந்த ரெண்டு காரியம் கிளீனா இருந்தா போதும். ஹalleluya. நான் மனசாட்சிக்கு விரோதமா யாருக்கும் நான் துரோகம் பண்ண மாட்டேன். ஒரு தீர்மானம் பண்ணுங்க வாலிபர்கள். ஹalleluya. திருமண வாழ்க்கையில் எதுலையுமே ஹalleluya. ஆமென், ஹalleluya, ஆமென். சில நேரத்தில் எனக்கு பொசிஷன் வந்துருச்சு, இந்த உலகம் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணாலும் அங்கீகரிக்கும். நோ சார், உலகம் அங்கீகரிக்கும், ஆனா பரலோகம் அங்கீகரிக்காது. ஹalleluya. இந்த பூமியில ஹalleluya எல்லாத்தையும் சாதனையெல்லாம் செஞ்சுட்டு அங்க if I miss the place, what is the use? young people, ஆமென், ஆமென். உலகம் என்ன பண்ணாலும் பின்னாடி தான் வருவான். உண்மைதானா? ஹalleluya, ஆமென். ஆனா பரலோகம் உங்களையும் என்னையும் அங்கீகரிக்கணும். கைவர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென், ஆமென். அந்த லைன்ல போய் நின்னுட்டு யோவான் ஸ்நானகர் சொல்றான், நான் உம்ம கையிலேருந்து வாங்கணும், ஆனா நீர் என் கையிலேருந்து வாங்குறாரு, முடியாது அப்படின்னு. இப்போ இடம் கொடு, நீதியை நான் நிறைவேற்றணும். பிகாஸ் he wants to fulfill. அப்பா என்ன எழுதி வச்சிருக்கிறாரோ அதை நிறைவேற்றணும். நான் சொல்றேன், அவர் உங்களை குறித்து நம்மை குறித்து என்ன எழுதி வச்சிருக்கிறாரோ அதை செய்வதற்காக தான் நம்ம பாடுறோமே, உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என்போ. யார் சொன்னது? அது இயேசு சொன்னது. பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. சிலுவையில போகும்பொழுது ஒரு ஜெபத்தை செய்யறாரு, ஆண்டவரே இந்த பாத்திரம், அவர் நினைச்சா தூக்கி வீசிடலாம், போக வேண்டாம்னா போக வேண்டாம். ஆனா ஆகிலும் என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, அருகிறேனும் கைகளில். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேனும் கைகளில். எனக்காக வாழாமல் உமக்காக. எத்தனை பேர் சொல்ல முடியும், உண்மையா சொல்ல முடியும்? எனக்காக, என் பேருக்காக, புகழுக்காக, சுயத்திற்காக, வசதி வாய்ப்புக்காக உம் சித்தம் செய்திடவே. உம் சத்தம், உம் சித்தம் உருவாக்குமே. Glorify your name. உருவாக்குமே, உருவாக்குமே. அததான் இயேசு சொன்னாரு. அவருடைய இதய துடிப்பு தான் உங்களுடைய என்னுடைய இதய துடிப்பா. 3 வருஷம் ஊழியம் செய்வதற்கு 30 வருஷம் he prepared himself. ஹalleluya. ஆயத்தமாக்கி அங்க போய் நின்று பாவிகள் லைனா, பரவாயில்ல என் அப்பா சொல்லியிருக்கிறாரு, அவருக்கு நான் கீழ்ப்படிவேன். அங்க போய் நின்று ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனேயே உலக சாட்சி கொடுக்கல. ஹalleluya. அற்புதம் செய்யல. இன்னும் பொதுவா நம்ம பிள்ளை நல்ல மார்க் வாங்குச்சுன்னா என்ன சொல்லுவோம்? என் பிள்ளை நல்ல மார்க் வாங்கிச்சு. ஆமாம், நான் பார்த்துருக்கேன். சரி, நான் இதே கோயம்புத்தூரில் தான் வளர்ந்தேன். ஹalleluya. நல்ல மார்க் வாங்கினோம்னா அம்மா வருவாங்க, மார்க் ஷீட்டோட ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினா அப்பாட்ட வருவாங்க. அப்பாட்ட வந்து பாருங்க, என் பிள்ளை வாங்கியிருக்கிற மார்க் பார்த்தீங்களா, ஃபஸ்ட் ரேங்க். பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன் நிறைய வீட்டில். அதே பிள்ளை அடுத்த டேர்மில் டெலிஃபோன் நம்பராக வாங்கிட்டு வந்திருக்குது. டெலிஃபோன் நம்பருக்கு தெரியல, எல்லாம் சிங்கிள் டிஜிட். அது வாங்கிடுச்சுன்னா அதே அம்மா ரிப்போர்ட் கார்டை தூக்கிட்டு வருவாங்க அப்பாட்ட வந்து, பாருங்க உங்கள் பிள்ளை வாங்கியிருக்கிற லட்சணத்தை பாருங்க. Have you seen that? We appreciate when they succeed, when they do something great, when they achieve. Hallelujah. Amen. ஏதாவது சாதிச்சா அவங்கள பாராட்டுறோம்.
ஆனால் இந்த இடத்துல இயேசு ஒரு சாதனையும் செய்யலை சார், ஒண்ணுமே செய்யல. பிரசங்கம் ஆரம்பிக்கல, ஊழியம் ஆரம்பிக்கல, அற்புதம் செய்யல, குருடன் பரிதுமையை குருடன் சொஸ்தமாகல, 38 வருஷமா முடவனா இருந்தவன் சுகம் பெறல. ஹல்லேலூயா, ஆமென். கானா ஒரு கல்யாணம் அற்புதம் நடக்கல, லாசருவை வெளியே வாழ்ந்தப்போ வெளியே அற்புதம் நடக்கல. ஹல்லேலூயா, இன்னும் எதுவுமே நடக்கல. ஹல்லேலூயா, 12 குஷ்டரோகிகள் சொஸ்தமாகல. நத்திங் ஹஸ் ஹேப்பன்ட். 12 வருஷமா 10 குஷ்டரோகிகள், மன்னிக்கணும், 12 வருஷமா பெரும்பாலுள்ள ஸ்திரீ சுகம் பெறல, ஒண்ணுமே நடக்கல. பரலோகம் என்னத்தை பார்த்து அவருக்கு சர்டிபிகேட் கொடுக்கும்? ஒண்ணுமே இல்லைல்ல, எதுவுமே துவக்கல, ஊழியத்தையே ஆரம்பிக்கல. ஆனா நம்ம நினைக்கிறோம், என் திறமை, என் தாளந்து, மில்லியன் வியூஸ், ஆண்டவருக்கு பெஸ்ட்டை கொடுக்குறேன், இப்படி தான் இந்த பெஸ்ட் மியூசிக்கு, இதுதான் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், என் திறமை, என் தாளந்து, என் விசுவாசி, என் ஆளு இல்லை. இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு பரலோகம் உங்களுக்குள்ள எனக்குள்ள உன்னை பார்க்குது. என்ன தெரியுமா? யோர் லைஃப் ஸ்டைல். யோர் லைஃப் ஸ்டைல். யங் பீப்புள், யோர் லைஃப் ஸ்டைல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை முறையை தான் கர்த்தர் பார்க்குறாரு. ஆமென். பரலோகம் இயேசுவை ஒன்றத்தையும் பார்க்கல. 30 வருஷம் உங்கள் அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாரே, அதை பார்த்து தான் சொல்லுது, ஞானஸ்தானம் பெற்று கரையோர்ன உடனே ஹெவன் ஓப்பன். அந்த வசனத்தை போடுங்க. வானம் திறந்து, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். This is my beloved and in him I am well pleased. My question this morning, can God look at each and every one of us? உங்களை என்னையும் பார்த்து, not because of my music, not because of my million views, not because of I'm talented, not because of I'm anointed. Hallelujah, amen. என் திறமை, என் தாளந்து, உலகெல்லாம் பிரயாணம் பண்ற, பிரசங்கம் பண்ற, இதை பார்த்தல்ல, என் வாழ்க்கையை பார்த்து பரலோகம் இன்னைக்கு எனக்கு சாட்சி கொடுக்க முடியுமா? தாவீது, நான் சொன்ன ஆரம்பத்தில் அப்போஸ்தலர் 13:22 நினைக்கிறேன், பரலோகம் சொல்லுது, என் இருதயத்திற்கு ஏற்ற ஒருவனை நான் எனக்கென்றே தெரிந்து கொண்டேன். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக இருப்ப ஈசாயின் குமாரனாக தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக சொல்லிட்டு சொல்றாரு, எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். பியூட்டிஃபுல். தாவீது இப்போ இந்த சமயத்தில் இந்த வசனம் சொன்னப்போ கோலியாத்தை கொல்லல, சிங்கத்தை கொல்லல, பெலிஸ்தரை கொல்லல, அமலேக்கியரை கொல்லல, ஒண்ணுமே நடக்கல. No fights, no achievements, nothing has happened. எந்த சாதனையும் சாதிக்கவில்லை, ஒன்னத்தையும் பார்க்கல பரலோகம். ஆனா ஒன்னே ஒன்று பார்த்துச்சு, என்ன தெரியுமா? அவருடைய கீழ்ப்படிதல் உள்ள தாழ்மையுள்ள வாழ்க்கையை. இன்னைக்கு பரலோகம் உங்களையும் உங்களுக்குள்ள எனக்குள்ள அங்கீகரிக்கிற ஒரு காரியம் ஒன்னே ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? என் தாழ்மையுள்ள ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்கு முன்பாக உண்மையுள்ள உத்தம ஊழியன் என்று நீ. நான் திரும்ப சொல்றேன், உண்மையுள்ளவன் என்று சொல்லி தான் இந்த ஊழியத்தை உங்க போதகருக்கு ஆண்டவர் இந்த சபையை கொடுத்திருக்கிறார். இவ்வளவு திரள் ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் இந்த வயசுல. Because God found something faithful. நம்மையும் கர்த்தர் அப்படி நடத்த வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. ஆமென், ஆமென். ஒரே ஒரு சீசன், ஒரே ஒரு லைஃப்ல ரீவைண்ட் பட்டன் இல்லை சார். டேப் ரெக்கார்டர், அந்த நாட்களில் டேப் ரெக்கார்டர் இருக்கும், அதில் ரீவைண்ட் பட்டன் இருக்கும். போன பழைய பாட்டு இதில் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உள்ளதை திரும்ப கேட்கலாம். ஆனால் லைஃப்ங்கிற வரும்பொழுது ரீவைண்ட் பட்டன் இல்லை. அப்படியே உட்காந்துக்கங்க, ஃபியூ மினிட்ஸ் அப்படியே உட்காந்துக்க. ரொம்ப நேரம் முட்டி போட்டிருக்கீங்க, இதை பனிஷ்மென்ட் மாதிரி, மன்னிக்கணும். ரீவைண்ட் பட்டன் இல்லை. ஹல்லேலூயா. டோன்ட் மிஸ் யுவர் சீசன். மீடியா வி கேன் புட் தட் ஸ்லைட். ஃபியூ மினிட்ஸ், எனக்கு சில நிமிடங்கள் இருக்கிறது. டோன்ட் மிஸ் யுவர் சீசன். ரீவைண்ட் பட்டன் ஒன்றுமே கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இதை செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, நல்லா தான் இருந்திருக்கும், ஆனால் அதை மிஸ் பண்ணிட்டேன். ஹல்லேலூயா. பாஸ்டர் சொன்னார், யாருக்காகவும் காத்திருக்காதங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நான் வந்து உட்காந்துருக்கும் இந்த 2வது ஆராதனையில், some of you God has been speaking. Hallelujah. Don't wait, don't waste your time. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் நேரத்தை யாருக்காகவும் வீணடிக்காதீங்க. Hallelujah. Amen. Don't miss your season. இங்கே இருக்குது, don't miss your season. நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம். Hallelujah. Don't, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, don't miss your season. இந்த ஒரு வாழ்க்கை ஆண்டவர் தந்திருக்கிறார், சீக்கிரமாக அது முடிஞ்சிடும். Hallelujah. Amen. Amen. Okay, I have கரெக்டாக 15 minutes இருக்குது அதில். அமேன். இது ரொம்ப நேரம் பேச வேண்டிய ஒரு காரியம், ஆனால் அவ்வளோ நேரம் இருக்காது. I will finish ஒரு few minutes. திரும்ப நம்ம வர்ஷிப் பண்ணி நாம் கடந்து செல்ல போகிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் காலத்தை இழந்து போகாதீர்கள்.
ஒரு சம்பவம் சொன்னார் பாஸ்டர். ஹல்லேலூயா. ரொம்ப நாள் யாரோருடைய வார்த்தைக்கு அவர் பாட்டிக்கு போயிட்டார். இந்த அம்மா டைம் வேஸ்ட் ஆச்சு. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஹல்லேலூயா. those people are not worthy. ஆமென், ஆமென். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆண்டவர் நம்மோடு கூட இந்த காலை நேரத்திலிருந்து நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். டோன்ட் மிஸ் யுவர் சீசன். ஹல்லேலூயா. 2 காலங்கள் உண்டு. ஆமென். 2 காலங்கள் கிரேக்க பதத்தில் பார்க்குறோம். ஒன்று கைரோஸ், இன்னொன்று குரோனோஸ். இந்த ஸ்க்ரீனில் யூ காட் இட் தேர். ஆமாம், ஒன்று குரோனோஸ், இன்னொன்று கைரோஸ். குரோனோஸ் அப்படின்னா கடிகாரம், கிளாக், நேரம், நிமிடம், மணி. It is calculated chronologically according to our time zone. Hallelujah. நம்முடைய கால அட்டவணையின்படி நேரம், நிமிடம், மணி இல்லை, கிளாக்ல 3 முள் இருக்கும் பார்த்துருக்கீங்களா இல்லை, அதன்படி சுழற்சியின்படி போகிறது தான் குரோனோஸ் அப்படின்ட்டு அந்த காலம். அது ஒரு காலம். இன்னொரு காலம் இருக்கிறது கைரோஸ். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். கைரோஸ். கைரோஸ்னா என்ன அப்படின்னா அடுத்த ஸ்லைடில் பார்க்குறோம். அது காணோம், மன்னிக்கணும், இட்ஸ் ஓகே. கைரோஸ் அப்படின்னா God's appointed time. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரால் முன் குறிக்கப்பட்ட ஒரு காலம். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரால் முன் குறிக்கப்பட்ட ஒரு காலம். ஹல்லேலூயா. இந்த சபை, நான், என் குடும்பம், என் ஊழியம், என் வாழ்க்கை தேவனால் முன் குறிக்கப்பட்ட இந்த காலத்தில், இந்த பட்டணத்தில், இந்த நாட்களில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அதை நம்புறவங்க மாத்திரம் கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க மாத்திரம் நல்லா கைகளை தட்டி I am in God's Kairos moment. ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்ட, தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு காலத்தில் இருக்கிறோம். இந்த காலத்தை நான் நழுவ விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்து போகிறேன், ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனாய் ஆண்டவர் என்னை அழைக்கவில்லை. அவருடைய திட்டத்தை நம்ம பாடணும். உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். அதை நிறைவேற்றுவதற்காக இயேசு சொன்னார், பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனம். அதற்காக தான் நம்ம வச்சிருக்கிறோம். அதற்காக தான் ஆண்டவர் ரட்சித்தார். அதற்காக தான் நம்மை பயன்படுத்துகிறார். அதற்காக தான் இந்த ஆலயத்தில் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க செய்ய வேண்டியதான வேலை இன்னும் பெருசு. ஹல்லேலூயா. ஏசாயா 54 ஆண்டவர் சொன்னாரு, ஹல்லேலூயா, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் முளைகளை உறுதிப்படுத்து. அந்த நாட்கள் வந்திருக்கிறது ஊழியரே. ஹல்லேலூயா பாஸ்டர். ஹல்லேலூயா. அந்த நாட்களுக்குள்ளாக கர்த்தர் இந்த சபையை, இந்த ஊழியத்தை என் ஆண்டவர் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். நம்ப மனதிருந்தால் ஒரு நிமிஷம் நல்ல விடுதலையோடு அவருக்கு மாத்திரம் கைகளை தட்டி ஹல்லேலூயா, இந்த கூடாரத்தின் இடம் விசாலமாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எப்படி நடக்கும்? அவரால் கூடும். நான் நம்புறேன். ஹல்லேலூயா. It is your season, it is your time. Get ready for that season. அந்த நாளுக்காய் ஆயத்தமாகுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். வேதத்திலே சிலர் அதை இழந்து போனார்கள். எல்லாரையும் சொல்ல நேரம் இருக்குமா என்னன்னு தெரியல. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 25 29 34 வரைக்கும் இந்த ஸ்லைடை நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா. 2 பேர் அண்ணன் தம்பி, யாக்கோபு, ஏசா. யாக்கோபு கூழ் காய்ச்சிட்டு இருக்கான். கூழெல்லாம் நம்ம இப்போ குடிக்க மாட்டோம். நம்ம ஒரு படி பிரியாணின்னு வச்சுக்கலாம், சரியா? பிரியாணி செஞ்சுட்டு இருக்காரு வீட்டில், வெளியே வச்சு ஸ்டவ்வை வச்சு ஒரு இளம் ஆடை அடிச்சு. அண்ணன் வேட்டையாடிட்டு, ஏசா வேட்டையாடிட்டு வீட்டுக்கு வராரு. வரும்பொழுது பசி பயங்கரம். தம்பி பார்த்து கேட்குறான், தம்பி எனக்கு கொஞ்சம் நீ சாப்பிட்றதில்ல, எனக்கு கொஞ்சம் கொடுப்பா. அப்படி தம்பி விவரமான ஆளு, நம்மள மாதிரி. ஆமாம், நான் வந்தால் எனக்கு என்ன தருவீங்க? நீங்கள் நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க, வாலிப தம்பிகள். ஹல்லேலூயா. ஊழியத்துக்கு போகும்போது எவ்வளோ தருவீங்க? இந்த சர்ச் எனக்கு எவ்வளோ தருவீங்க? எங்கே தங்க வைக்க? ஒரு நாளும் கேட்காதுருங்க. அது ஊழியமே கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். கொடுத்தாலும் சரி, கொடுக்காம போனாலும் சரி. ஹல்லேலூயா. நான் கர்த்தரை சார்ந்திருந்தா என்னுடைய உதவி எங்கிருந்துனாலும் வரும். ஆமென். இன்னைக்கு வரைக்கும் இத்தனை வருஷம், 30 வருஷம் ஊழியத்தில் ஆண்டவர் அதை செய்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். நான் இதை சாட்சியா நான் சொல்றேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சர்ச்சுக்கு வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? ஆலயத்துக்கு வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? நம்ம ஜெபம் மாற்றப்படட்டும். ஆலயத்திற்காக நான் என்ன கொடுப்பேன்? ஆலயத்திற்காக என்ன செய்வேன்? என் ஆண்டவருக்காக நான் என்ன செய்ய முடியும்? ஆமென். 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 போன வருஷத்தில் ஒரு 5 சர்ச் ஆலயத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். இந்த வருஷம் நான் ஜெபம் பண்ணிருக்கேன், அது அப்படியே டபுள் ஆகணும். ஆண்டவரே, எப்படி நடக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. நான் எங்கேயும் யார்ட்டையும் போய் கேட்பது கிடையாது. வாட் எவர் காட் கிவ்ஸ், ஹல்லேலூயா, அதை எடுத்து ஆலயத்தில் ஆலயங்கள் கட்டுவதற்கு போடுகிறேன். இன்னைக்கு கர்த்தர் நடத்துகிறார். மிஷனரிகளை தாங்குவதற்கு, நிறைய மிஷனரிகளை தாங்குவதற்கு ஆண்டவர் கிருபை தருகிறார். ஹல்லேலூயா. நான் வசதியான ஆள் என்று அல்ல. ஹல்லேலூயா. நான் இன்னும் வாடகை வீட்டில் இருக்கேன். ஆனால் இந்த ஆண்டவர் அற்புதமாய், ஆச்சரியமாய் எங்களை நடத்துகிறார்.
கைவிடாமல் இந்த ஆண்டவர் நடத்துகிறார். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. ஆமென். எசேக்கியேல் 47 பாஸ்டர் சொன்னாங்க. ஹல்லேலூயா. ஆமென். அந்த நதி ஓடுகிற இடம் ஆரோக்கியம், செழிப்பு, மாதந்தோறும் புது புது கனிகளை கொடுத்து கொண்டிருந்தது. அந்த நதியா கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவாராக. என்னுடைய ஜெபம் அதுதான். கைகளை தட்டி ஹல்லேலூயா. எவ்ரி மந்த், மாதந்தோறும் புது புது கனிகளை. ஹல்லேலூயா. போன வருஷம் செஞ்சதை காட்டிலும் இந்த வருஷம் அதிகமா அவருக்காக செய்யணும், அவருக்காக கொடுக்கணும், அவருக்காக வாழணும், சாட்சியா நிக்கணும். I don't want to miss the season what God has given in me. ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நானும் என் குடும்பம் என் பிள்ளைங்க சுயநலமா செத்து போவதற்காக கர்த்தர் உங்களை என்னை அழைக்கல. ஹல்லேலூயா. ஆமென். எனக்காக வாழாமல் வெறும் பாட்டிலே இது முடிஞ்சிடக்கூடாது சார். ஆமென். உருவாக்குமே. இந்த நாட்கள்ல நான் ஆண்டவர்கிட்ட அதுதான் கேட்கிறேன், இதெல்லாம் பிராக்டிஸ் பண்றதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த பக்கம் வரும், இப்படி போகும். ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் சேர்த்து வச்சது கிடையாது. இந்த ஆண்டவர் அற்புதமா நடத்துறாரு. ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஜெபம், நூற்றுக்கணக்கான ஜனங்களை மாசம் மாசம் நான் தாங்கணும், ஆதரிக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் ஜெபம் பண்றேன். ஹல்லேலூயா. ஆமென். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் உங்களை என்னையும் மாற்றுவாராக. ஆமென். அதான் என்னுடைய ஜெபம். ஆமென். ஏசா நிக்கிறான், கொடுப்பா. தம்பி சொல்றான், நான் உனக்கு கூழ் தரேன், நீ எனக்கு என்ன தருவே? அவன் சொல்றான், உன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு. பர்த் ரைட். ஹல்லேலூயா. பர்த் ரைட் அவனுக்குன்னு கொடுக்க, மூத்த மகன் என்கிறதா நிலைமையில அந்த நாட்களே அந்த கலாச்சாரத்தின்படி கொடுக்கப்பட்ட பர்த் ரைட். நீங்க போய் வாசிச்சு பாருங்க. சிரேஷ்ட புத்திர பாகம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அதற்குரிய உரிமைகள், அதற்குரிய சலுகைகள் எல்லாம் இருந்துச்சு. இவன் நினைச்சா, நான் சாக போறேன். அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். I'm about to die. ஏசா சொன்னது, நான் சாக போறேன், வயசாயிடுச்சு. இதை வச்சு, இந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை வச்சு எனக்கு என்ன பண்ண, எனக்கு என்ன, நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு இப்ப தேவை என்ன தெரியுமா? பசி. என் பசியை ஆற்றணும். நிறைய பேர் இன்னைக்கு மொமெண்ட்ரி பிளஷர், அந்த நேரத்தில் அந்த காரியத்தை முடிக்கணும். மொமெண்ட்ரி பிளஷர். நான் சொல்றது விளங்குதா? நிறைய வாலிபர்கள் இப்ப இதை அனுபவிக்கணும். ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்தில் அது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நித்தியமா அதற்குரிய கரையத்தை நம்ம செலுத்தணும். இப்போ ஏசா அதான் சொல்றான், இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை வச்சு நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். I don't want to, hallelujah, lose what I have. hallelujah. இதோ நான் சாக போகிறேன், இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை he despised. ஏசா அதை அலட்சியம் பண்ணி, அந்த நேரத்தில் எனக்கு பசி ஆற்றணும், சாப்பாடு கிடைச்சா போதும். அது மாதிரி நிறைய காரியங்களுக்கு இந்த நேரத்தில் எனக்கு இது கிடைச்சா போதும். ஆண்டருடைய திட்டம் பாஸ்டர், நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க. ஆண்டருடைய நோக்கம், வளர்ச்சி, சபை ஊழியம், தரிசனம், இதெல்லாம் பேசுங்க. ஆனால் எனக்குன்னு வேற ஒன்று இருக்குது, அதை மாத்திரம் நான் நிறைவேற்றுங்க. அதுக்கு தான் சர்ச்சுக்கு வரேன். இல்லை சார், ஆண்டவர் நமக்குன்னு ஒரு காரியத்தை வச்சிருக்கிறாரு. அவருடைய நோக்கத்தை, அவருடைய திட்டத்தை நறுவ. ஆமென். therefore அந்த அடுத்த ஸ்லைடில் பார்க்குறோம், therefore ஈசா despised. hallelujah. அவனுக்கு கொடுக்கப்பட்ட அவனுடைய சந்தர்ப்பத்தை, ஆமென், அந்த ஸ்லைடு போடுங்களேன். ஆமென். ஈசா devalued his birthright. அவனுக்குன்னு கொடுக்கப்பட்ட அவனுடைய பர்த் ரைட்டை அவன் இழந்து போகிறான். அடுத்த ஸ்லைடு, நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். நெக்ஸ்ட் ஒன். அங்கே நிறுத்துங்க. எபிரேயர் நெக்ஸ்ட், அதுக்கு முந்தின ஸ்லைடு. எஸ், எபிரேயர் 12 பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவம். இங்கே எபிரேயர் நிருபர் சொல்றாரு, ஒருவனும் வேசிக்கல்லனும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டு ஏசாவை போல எப்படி இருக்கக்கூடாது சொல்லுங்க? சீர்கட்டவனாய் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏன்னா அதற்குரிய பதிலி அங்க கொடுக்கிறார். 17வது வசனம். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை. ஒரு சீசன் ஆண்டவர் தந்திருக்கிறார், அதை இழந்து போனா அதற்கப்புறம் இனி திரும்ப வருமா? கேள்விக்குறி, கிடைக்காது. ஆகவே இந்த நாட்கள் ஆண்டவர் உங்களை இந்த சபையில், இந்த இடத்துல, இந்த பட்டணத்தில் வச்சிருக்கிறார் அவருடைய சித்தத்தை செய்வதற்கு. இந்த நாட்களில் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து முடிப்பதற்கு கர்த்தர் உங்களை எழுப்புவாராக. கை உயர்த்தி. பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை தேடியும் அவன் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் போனான். அதே போல இன்னொரு நபரை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இதை சொல்லுவதற்கு நேரம் இல்லை. அடுத்த ஸ்லைட் போடுங்க. அடுத்த ஸ்லைட். எஸ் எஸ் எஸ். இயேசுவோடு கூட 1000 நாட்கள் இருந்தவன், அப்படின்னா 3 வருஷம். இயேசுவோடு கூட படித்தவன்,
இயேசுவோடு கூட சாப்பிட்டவன், இயேசுவோடு கூட ஊழியம் செஞ்சவன், 70 பேரா 2 பேரா அனுப்புனாரே, அந்த டீம்ல போன ஒரு ஆளு. ஹல்லேலூயா. பணப்பையை சுமந்துட்டு போனவர். ஒரு நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இயேசு ஒரு வீட்டில் he was reclining. ஆமென். மரியா ஒரு பரிமள தைலத்தை கொண்டு வந்து, இங்கிலீஷ்ல அலபாஸ்டர் பாக்ஸ், ஒரு பாட்டே இருக்குது அதுக்கு, அலபாஸ்டர் பாக்ஸ், பரிமள தைலம், விலையேறப்பட்ட தைலத்தை கொண்டு வந்து அதை உடைச்சி இயேசுவின் பாதத்தில் ஊற்றுறார். எல்லாரும் அமைதியா இருக்காங்க. இவன் மாத்திரம், ஹே வாட் a waste. பயந்துட்டீங்களா? வாட் a waste. இதை விற்று என்ன சொன்னா, தரித்திரருக்கு கொடுக்கலாமா? அடுத்த வசனமே சொல்லுது, பைபிள் சொல்லுது, தரித்திரருக்கு கொடுக்க வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம் அல்ல. வேதம் சொல்கிறது, அவன் திருடனா இருந்தபடி, அவன் திருடனா இருந்தபடினால என்ன அப்படின்னா, இதை வித்தா அவனுக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும், அதுல கொஞ்சம் அவர் சுருட்டி அவர் பாக்கெட்ல போட்டுக்குவார். சர்ச்சுக்கு வேலை செய்யற ஆட்களும் இருக்காங்க நிறைய பேர். சர்ச்சில் இருந்தே கமிஷன் அடிக்கிற ஆட்கள்லாம் உண்டு. ஐம் சாரி டு சே தட். ஆமென், ஆமென். கேட்ட சபைக்கு தான், ஆனா அதுல இருந்தே எனக்கு கமிஷன். இதனால எனக்கு என்ன லாபம்? யூதாஸ் இயேசு கூட தான் இருந்தா, இவன் நோக்கம் எல்லாம் எல்லாமே பணம் தான். நீங்க நிறைய பேர் அப்படிதான் இருக்கும். இதனால எனக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும், எவ்வளோ புகழ் கிடைக்கும், என்ன நடக்கும்? ஒண்ணுமே கிடைக்கலன்னா ஆண்டோடைய வேலையை செய்ய மாட்டியா? அப்படிப்பட்டதான வைராக்கியம் உள்ள ஒரு சந்ததியை கர்த்தர் எழுப்புவார். அதனால தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். அடுத்த 5-6 நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறாரு. இவனுக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பம், இவன் தோமா மிஷினரியா இந்தியாவுக்கு வந்தாரு, யூதாஸ் ஒரு மிஷினரியா வந்திருக்கலாம். பேதுரு ஆண்டவரை விட்டு கொஞ்சம் காலம் வெளியே போனாரு, ஆனா வந்தாரு. அந்த பேதுருவை பார்த்து தான் இயேசு சொன்னாரு, இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் ஒன்றும். ஹல்லேலூயா. பேதுரு நிழற்பட்டு நிறைய பேர் சுகம் பெற்றாங்க. ஹல்லேலூயா. பேதுரு யோவான அலங்கார வாசல் என்னமோ இடத்திற்கு போகும்போது அலங்கோலமான ஒரு நிலைமையில இருக்கான். ஹல்லேலூயா. அவங்க கிட்ட சொல்றாங்க, ஏதாவது கிடைக்கிற உத்து பார்த்த பொழுது வெளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை, ஆனால் எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா. கர்த்தர் பேதுருவை பயன்படுத்தினார். இந்த பேதுரு அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் நமக்கு தெரியும், நல்லா தெரியும். ஹல்லேலூயா. எழும்பி பயந்திருந்தவர். இயேசு மரித்த உடனே பயந்து போயிட்டாரு. உள்ள பூட்டி இருந்த அறைக்குள்ள இருந்தாங்க, பயந்து இருந்த ஒரு ஆளு. ஹல்லேலூயா. அந்த வேலைக்காரி கேட்கிறான், அவர் கூட இருந்தியா? இல்ல, அவரை தெரியாது. இன்னொருத்தன் கேட்கிறான், அவர் கூட இருந்த? நோ நோ நோ, ஐ டோன்ட் நோ ஹிம். மறுதலித்த ஒரு ஆள் தான். சேவல் கூவதற்கு முன்பாக 3 முறை என்னை மறுதலிப்பாய். பேதுருவே மனக்கசத அழுதா. இதெல்லாம் நடந்துச்சு. ஆனா இயேசு விட்ட திரும்பி வந்தா. இந்த பேதுருவை கர்த்தர் பயன்படுத்தினாரு. கர்த்தர் இந்த யூதாசையும் பயன்படுத்த முடியும். திரும்பி வந்திருந்தா. ஆனா பரிதாபம் என்ன தெரியுமா, அவன் அப்படி கேட்ட உடனே இதை வித்து ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே. இயேசு அவனை பார்த்து அதட்டினாரு. அது அவனுக்கு ஹர்ட்டிங்கா போயிடுச்சு. எல்லாரும் முன்னாடி என்னை திட்டுறீங்களா, நான் பாரு என்ன பண்றேன், எனக்கு கிடைக்க வேண்டியது இங்க கிடைக்கலையா, நான் போறேன் அப்படின்னு சொல்லி நேரா எங்க போனா தெரியுமா? அடுத்த வசனத்தை நீங்க பாசிங்க தெரியும். பரிசேயர், ஹல்லேலூயா, மத்தேயு 26:15, நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள்? அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை காட்டி கொடுத்தார்கள். கூட தான் இருந்தா சார் 3 வருஷம். ஆனா இயேசுவுக்காக இல்லை. அவன் நோக்கம் சர்ச்சில் இருக்கலாம். முதல் ஆராதனையில் சொன்னேன், ஹல்லேலூயா, நேரத்தை வீணடிச்சுட்டு 3 வருஷம். ஆனா இயேசு மரிப்பதற்கு முன்பாக இந்த யூதாஸ் நான்கு கொண்டு செத்தான். அவன் நினைச்சான் இவன் பணம் இவனை காப்பாற்றும். இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம், என் பணம் சொத்து, எனக்கு இவ்வளவு வசதி இருந்துச்சுன்னா இது என்னை காப்பாத்தி. ஒன்றும் நம்மை காப்பாற்றாது. இன்னைக்கு நடக்கிற யுத்தங்கள் பாருங்க. கோவிட் டைம்ல ஒருத்தர் வந்தாரு ஆஸ்திரேலியால இருந்து. அவர் சொன்னாரு, இதே சென்னைக்கு எங்க அப்பாவுக்கு எவ்வளோ கோடி குரோர்ஸ் வேணாலும் நான் தரேன், எங்க அப்பாவை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி. டாக்டர்கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுதே அவங்க அப்பா உயிர் போயிடுச்சு. கோடி நம்மை காப்பாற்றாது, எவ்வளவு பணம் ஒரு நாள் நம்மை காப்பாற்றாது. ஹல்லேலூயா. கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கை உம்முடைய கரத்துல இருக்கணும், அதுதான் எங்களை நடத்தும், அதுதான் எங்களை சுமக்கும், அதுதான் நித்திய வரைக்கும் எங்களை கொண்டு போகும். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் பணத்திற்கு எதிராளி அல்ல. ஹல்லேலூயா. ஆமென். பண ஆசை எல்லாம், ஆமென், ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நமக்கு தேவையானதை கர்த்தர் நமக்கு தருவார். அதை குறித்து எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். ஹல்லேலூயா. எனக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் தருவார். கைவழ்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த விசுவாசம் நமக்கு இருக்கட்டும். ஆமென். What I'm saying, Judas missed the season. அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கைரோஸ் மொமெண்ட் இயேசு கூட நடந்தான். இயேசு கூட what a good beginning. ஆனா ending was bad. இன்னைக்கு நிறைய பேருக்கு நல்ல ஆரம்பம் இருக்கு, நல்ல முடிவு இல்லை. யூதாஸ் அதற்கு ஒரு அடையாளம். இன்னும் ஒரு மனுஷனை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். 2-3 பேர் இருக்காங்க இந்த ஸ்லைடில். ராகாப் என்கிறதான பெண்மணி, அவருடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருந்துச்சு. அதை சொல்லுவதற்காக நேரம் இல்லை. அவள் வேசியாய் துவங்கப்பட்டால்
ஆனால் கர்த்தரை நம்பினதுனால அவளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவளும் அவள் குடும்பத்தாரும் காக்கப்பட்டாங்க. அதோடு மாத்திரம் அல்ல, மத்தேயு 1வது அதிகாரம் 1 வசனத்தில் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து, தாவீதின் குமாரனாகிய ஆபிரகாமின் குமாரனான தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு, அந்த பட்டியல்ல ஒரு பேர் வந்துச்சு. யார் பேர் தெரியுமா? ராகாப். அதுதான் ஆண்டவர் செய்கிறதான செயல். நம்மனா அதை தூக்கி கசக்கி இவ்வளோ மோசமாயிட்டு அப்படின்னு தூக்கி வீசிட்டு போயிடுவோம். என் ஆண்டவர் மறக்கல. ஒரு புது துவக்கத்தை, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை, நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. ஆமென். முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கிறவர் தான். எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கலாம், அதுல இருந்து ஒரு துவக்கத்தை கொடுக்கிற ஒரு கர்த்தர் உங்க கூட உண்டு இந்த காலை நேரத்தில். அதனால தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. ஒரே ஒரு மனுஷன், ஃபியூ மினிட்ஸ். அடுத்த ஸ்லைடில் அப்போஸ்தலர் 9வது அதிகாரம். நெக்ஸ்ட் ஸ்லைடு. அப்போஸ்தலர் 9. சபைகளை அடித்து நொறுக்க வேண்டும், கிறிஸ்தவர்களை அடித்து நொறுக்க வேண்டும். அவரோட மிஷன் அதுதான். ஆமென். நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்குவிற்கு நேராக போறாரு. யாரு தெரியுமா? சவுல். குதிரையில ஏறி போறாரு. திடீர்னு ஒரு வெளிச்சப்படுது, கீழே விழுகிறாரு. ஏய் யார் நீ அப்படின்னு உடனே கத்துறாரு. ஹல்லேலூயா. இயேசு பேசுறாரு. அதற்கு அவர் ஆமென், யார் நீ என்றார். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. சவுலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமோ? உடனே அவன் கேட்கிறான். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். That is Kairos moment. ஆமென். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அவனுக்கு கைரோஸ் மோமெண்ட். கைரோஸ்னா என்னன்னு சொன்னேன்? God's appointed time. அப்படின்னா ஆண்டவரால் முன் குறிக்கப்பட்ட நேரம். ராகாபுக்கு ஆண்டவரால் முன் குறிக்கப்பட்ட நேரத்தை அப்படியே காப்பாத்திட்டா. அந்த யோசுவா 2வது அதிகாரம் 8வது வசனத்துல, அந்த மனுஷர் படுத்து கொள்ளும் முன்பாக வீட்டின் மேல் ஏறி போனார். நினைச்சிருக்கலாம் இன்னொரு வாடிக்கையா கஸ்டமர்ஸ் வருவாங்க, இது இன்னொரு கஸ்டமர் நினைக்கல. அவன் நினைச்சா, இதுதான் என்னுடைய கைரோஸ் மோமெண்ட், என் வாழ்க்கை மாற்றப்படுகிற ஒரு நேரம். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இவனும் சபையை நசுக்கி கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி உடைச்சு கொண்டிருந்த ஒரு ஆளு கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். Lord, what you want me to do? நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்பு. That was his Kairos moment. அதுதான் அவனுடைய கைரோஸ் மோமெண்ட். ஆண்டவர் சொல்றார், நீ எந்திரிச்சு தமஸ்கு போ, நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும். கீழ்ப்படிதலோடு போறாரு. 3 காரியம் நடக்குது அந்த 20 வசனத்துக்குள்ள. ஞானஸ்தானம் பெறாரு, அபிஷேகம் பெறாரு. 20வது வசனத்துல பார்க்கிறோம், தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசித்தி. அட் ஒன்ஸ். அப்படின்னா இதுக்கு மேல எனக்கு வேஸ்ட் பண்ண டைம் இல்லை. அதனால தான் நான் சொன்ன கைரோஸ் மோமெண்ட். எவ்வளோ நாள் உயிரோடு இருப்போம் தெரியாது. இத்தனை வருஷமா சபைகளை அடிச்சேன், நொறுக்குனேன். இனி இந்த டைமை நான் வேஸ்ட் பண்ண முடியாது. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? இவ்வளோ நாள் அமைதியாக நான் இருந்துட்டேன், ஆனால் இந்த வசனம் எனக்கு நேராக வந்திருக்குது. I don't want to keep quiet. நான் அமைதியாக இந்த கைரோஸ் மோமெண்ட்டை நான் விட்டேன்னா ஏசா மாதிரி நழுவி போயிடும், யூதாஸ் மாதிரி நழுவி போயிடும். I don't want to miss. ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தை, ஹல்லேலூயா, அதை தழுவி கொண்டா இந்த சவுலை. அடுத்த ஸ்லைடில் பார்க்குறோம். 35 தலைவர்களை ஏற்படுத்தினா, 22 சபைகளை நிறுவினார். எல்லாவற்றுக்கும் மேலாக கொலைகாரன் என்கிறதான பெயர் பெற்ற இந்த சவுலை கர்த்தர் புதிய ஏற்பாட்டில் 3ல் 2 பகுதி, அப்படின்னா 14 புத்தகங்களை எழுதுவதற்கு இந்த சவுலை கர்த்தர் பயன்படுத்தினார். உங்களை என்னை இந்த ஆண்டவர் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். உருவாக்குமே உருவாக்குமே உருவாக்குமே. ஆண்டவரே, இந்த ஒரு வாழ்க்கை I don't want to miss. அதை நான் இழந்து போக விரும்பல, உம்முடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறேன்னு சொல்றவங்க அப்படியே எழும்பி நில்லுங்க. உமக்காகவே நான் வாழ்கிறேன், வனைந்திடும் உம் சித்தம் போ. உமக்காகவே யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் வாழ்கிறேன், பரலோகம் என்னை குறித்து சாட்சி சொல்லணும். அவருடைய வனைந்திடும்
இது என்னுடைய காலம், என்னுடைய சித்தம் சுயநலமா வாழ்ந்த நாட்கள் போதும். எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, எனக்காக வாழாமல் ஆண்டவருக்காக உமக்காக எழுப்புதலை காண்பவனுக்கும் நான் ஓயாமல் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது. இந்த சபையோடு இணைந்து, எங்கள் போதகரோடு இணைந்து தேவ சித்தத்தை, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அப்படி சொல்றவங்க கையை உயர்த்தி, என்னை தருகிறேன், என் சித்தம் அல்ல, என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நானா தருகிறேன் உம் கரத்தில். கைகள் எல்லாரும் உயர்த்தி, என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நானா தருகிறேன் உம் கரத்தில். கைகளை மேல உயர்த்தி சத்தமாய் சுத்தி, என்னை தருகிறேன், உம் பாதத்தில் என்னை தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், உருவாக்குமே 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 உருவாக்குமே. ஆமென். மகா உன்னதராகிய கர்த்தர், மகிமை பொரியந்திய தேவனாய் நம்மத்திலே அசைவாடி அவருடைய பிரசன்னத்தை அனுபவிப்பதற்கு இன்றைக்கு உதவி செய்து, அவருடைய வார்த்தையினால் நம்மை நிரப்பி, வேறு ஒருவருக்காகவும் அல்ல, அவருக்காக என்னுடைய சுற்றி இருக்கிற ஆசீர்வாதங்கள் அல்ல, நானே அவருக்கு சொந்தமாக. ஆண்டவர் நம்மோட எல்லாரோடையும் கர்த்தர் பேசிட்டே இருக்கிறாரு. அவர் நம்மை பயன்படுத்த போகிறது உறுதி. நம் மூலமாய் பெரிய காரியத்தை அவர் செய்ய போகிறது உண்மை. நம்ம இப்ப பார்க்கிற இந்த சூழ்நிலை மாறும். இப்ப நம்ம கடந்து போகிற இந்த பாதையிலிருந்து ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவார். இது ஆண்டவர் நம்மை உருவாக்குற ஒரு நேரம். ஆண்டவர் நம்ம ஏதோ ஒரு பாதையில் ஆண்டவர் நடத்துகிறார். கர்த்தர் நம்மை பழக்க வைக்கிறார். ஆண்டவர் நம்மை பயிற்றுவிக்கிறார். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி நிறைய சாட்சிகள் இருந்துச்சு. ஆனா இப்ப கடந்து போகிற இந்த பாதையும் ஒரு சாட்சி, மிகப்பெரிய சாட்சி. இதுவரையிலும் நம்ம கடந்து போன அந்த சாட்சியை விட ஒரு பெரிய சாட்சியாய ஆண்டவர் மாற்ற போற. எல்லாருடைய கரங்களை உயர்த்தி ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை உமக்கு முழுவதுமா தர்ற ஆண்டவரே, என்னை முழுவதுமா தர்ற ஆண்டவரே. என்னுடைய எல்லாமே நீங்க எனக்கு தந்தது. ஆனா என்னுடைய சரீரம், என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுமையும் நான் உமக்கு தர்றேன் ஆண்டவரே. எல்லாரும் முழு மனதோட ஒப்பு கொடுத்து, இனி நான் அல்ல நீரே எனக்குள்ள வாழ்வீராக சொல்லுங்க. எல்லாத்தையும் அர்ப்பணிச்சு இந்த
ஆண்டவரே, உமக்காக நான் வாழணும், உமக்காக நான் ஓடணும், உமக்காக எதையாவது ஒன்று செய்யணும். அதற்கு என்னை தகுதிப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த வாய்ப்பை நான் விட்டுறவே கூடாது ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வாரம் முழுதும் உம்முடைய பிரசன்னம் அவர்களை நடத்தட்டும் அப்பா. அவர்கள் கொண்டு வந்திருக்கிற காணிக்கைகள், தசம பாகங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக அப்பா. இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் நடப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ செய்தி கொடுத்த உம்முடைய பிள்ளையை இன்னும் லட்சங்களுக்கு நீர் பயன்படுத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய திருக்கரத்தில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் மகிமை உண்டாகட்டும். ரொம்ப சந்தோஷம் இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். போன வாரம் நான் ஒரு செய்தி கொடுத்து அதிலிருந்து ஒரு பாடல் எழுத சொல்லியிருந்தேன். பட் நான் யோசிக்கவே இல்லை. அவ்வளோ பேர் நீங்கள் ரொம்ப அழகாக எழுதி, நிறைய பேர் ரொம்ப அழகாக வீடியோ பண்ணி மியூசிக் பண்ணி நீங்கள் அனுப்பியிருக்கிறீங்க. ஸோ நான் இந்த வீக்லேயே உங்கள் எல்லாரையும் உற்சாகப்படுத்துறதுக்காக ஒரு ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் பாடி இருக்கிறது, உங்கள் ராகம், லிரிக்ஸை பார்த்தா சரி இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து எல்லாத்தையும் பார்த்து நான் என்னமோ 2-3 வாரம் சரி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு கொடுத்துடலான்னு பார்த்தா அத்தனை பேர் ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறீங்க. உங்கள் நிறைய பேர் மேலே சாங் எழுதுகிற, பாடல்கள் எழுதுகிற அபிஷேகத்தை ஆண்டவர் வச்சிருக்காருன்னா அதில் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதனால் அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ரொம்ப சந்தோஷம். பட் இன்னையோட முடிஞ்சிருச்சு. இனி இதுக்கு மேலே நீங்கள் அனுப்ப வேண்டாம். அதனால் இருக்கிறவங்கள நாங்கள் கிளியர் பண்ணி அனுப்புகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசேஷமாக வருகிற நமக்கு 30, 31, 1 ஆகிய 3 நாட்களும் நமக்கு முழங்கால் யுத்த ஜெபம் சாயந்தரம் 7 மணிக்கு இருக்குது. அதனால் இந்த 40 டேஸில் அந்த 3 நாளை தவறாமல் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். நம்முடைய குட் ஃப்ரைடே ஆராதனை ஃப்ரைடே சரியாக காலையில் 6 o'clock ஆரம்பமாகிறது. அதில் கலந்து கொள்ளுங்கள். ஈஸ்டர் ஆராதனை, உயிர்த்தெழுந்தல் ஆராதனை அதே மாதிரி 6 o'clock ஃபர்ஸ்ட் ஆராதனையும் 8:30 செகண்ட் சர்வீஸை நம்ம வச்சுருக்கிறோம். அதில் கலந்து கொள்ளுங்கள். சகோதரர்கள் எல்லாரையும் வால்பாறையில் ஒரு ஆண்கள் கூடுகை இருக்குது, அதனால் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கான ரூம் நாங்கள் ரெடி பண்ணணும், ஃபுட்டு ரெடி பண்ணணும். அதனால் வெளியில் டீம் இருக்காங்க. நீங்கள் சீக்கிரமாக கொஞ்சம் முன்பதிவு செஞ்சிட்டிங்கன்னா உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு, நம்ம இப்போ 30 நாட்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்தை நம்ம வாசிச்சுட்டு இருக்கிறோம். அதனுடைய எக்ஸாம் ஏப்ரல் 7ஆம் தேதி மாலையில் 6 மணிக்கு நடைபெறுகிறது. அதில் கலந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சிறுவர்கள் கொண்டாட்டம் வருகிற மே மாதம் 4ஆம் தேதியிலிருந்து அகைன் 10ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். அதே ஒரு வாரத்தில் டீன்ஸுக்காக ஒரு கேம்ப் ஒன்று காலையில் அதே போல் நடைபெறும். அதுலேயும் ஆண்டவருடைய பிள்ளைகள் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ ஜாமக்காரன் ஜெபம் ஜெபிக்கிறவர்கள் இந்த பாட்டு பாடும்போது அந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை வாங்குங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம். உங்களுடைய கைகளை உயர்த்துங்கள். இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக கரங்களை தட்டி அவர்களை நாங்கள் வாழ்த்துக்கிறோம், உங்களை வரவேற்கிறோம். ஆண்டவர் இன்று முதல் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி நம்ம காணிக்கை செலுத்தி முடிக்க போகிறோம். ஆமேன். எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவேன், மனுஷரை கட்டி இழுக்கும் என் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. ரொம்ப அழகான பாடல். சேர்ந்து நம்ம பாடி மனுஷரை கட்டி இழுக்கும் என் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் என் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன். எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி. எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்,
இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தாயை போல தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி கொடுப்பேன்? எப்ராயிமே இஸ்ரவேலே உன்னை எப்படி கொடுப்பேன்? எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி என்னை மீட்டுக் கொண்டவரே, உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே, நல்லவனாகி என்னை சேர்த்து கொண்டவரே, நல்லவனாகி என்னை சேர்த்து கொண்டவரே. எப்ராயிமே எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி கொடுப்பேன்? எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி கொடுப்பேன்? எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? ஆமென். தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரங்களினால் எங்களை வைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய அரவணைப்பு அது எவ்வளவு இன்பமானது ஆண்டவரே. உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைங்க நிறைய பேர் தசம பாகத்தில் உண்மையாக இருக்கிறது உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஒரு நாளும் எங்கள் பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவு வேண்டாம் ஆண்டவரே. அவர்களுடைய பணம் வட்டிகாரனுடைய கையில் போக வேண்டாம் ஆண்டவரே. நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று வாக்கு கொடுத்தீங்கல்ல. அந்த வாக்கு தத்துவம் ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தலையின் மேலையும் அப்படியே இருக்கட்டும் ஆண்டவரே. குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, சாப்பிடுகிற ஆகாரம், பண்ணுகிற பிரயாணம், செய்கிற வேலை, இவை எல்லாவற்றிலையும் அப்பா உன்னுடைய கரம் இந்த வாரம் முழுக்க உங்க பிள்ளைகளை ஆளுகை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை மறைச்சுக்குங்க ஆண்டவரே. டிராவல் பண்ற பிள்ளைகளை மறைச்சுக்குங்க ஆண்டவரே. உங்க கிருபையின் கரங்களிலே எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமீன். ஹல்லேலூயா.